வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறைவணக்கம். ஆதியனும் பரம்பொருள் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து வேதித்த அண்டகோடிகளாய் பிறப்புயிரப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி என்பம் குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மாவிருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைபெற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என மறவாத சாந்த வாழ்வழித்தோர் என் சந்தோஷ செய்தியிடுவே. வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோகம் குழுவினை சார்ந்த அனைத்து அன்பர்களுக்கும் மாலை வணக்கத்தை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் பூரண ஆரோக்கியத்துடன் எல்லா வளங்களையும் பெற்று நீடி வாழ இறையொருளும் குருவரும் துணை புரியுமாக. வாழ்க வளமுடன். இன்றைய தலைப்பு மனிதனே இறைவன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அது எப்படி மனுஷனே இறைவனா ஆகிறான் அப்படின்ற விஷயத்த நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு போறோம். இதுல என்னன்னா கலந்துரையாடல் மாதிரி இருக்கும். இடையில என்ன கொஸ்டின் கேட்டா அந்த கொஸ்டினுக்கு நீங்க பதில் சொன்னா மட்டும் நல்லா இருக்கும். அப்படி இல்லைனாலும் நானே பதில் சொல்லிக்கிறேன். அதுதான் உண்மை. அப்படி இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு முதல்ல சொல்லியிருந்தேன் அமர்கலை மேடம் கிட்ட. சரி, அப்படிதான் செய்யலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதன் வாயிலாக நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியை தொடங்குவோம். முதல்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பொதுவா இயல்பா இப்ப மனுஷ இனம் இருக்கு. இந்த மனுஷ இனத்துக்கு முன்னாடி யார் இருந்திருப்பா? உங்க அப்பா அம்மா இருக்கானா, அப்பா அம்மாவுக்கு முன்னாடி யார் இருந்திருப்பா? அவங்க அப்பா அம்மா. இப்படியே பேக் போயிட்டே இருக்கிறீங்க. கடைசியில யார் இருப்பா? ஒரு மனிதர்களும் அப்பா அம்மா பேக் போயிருங்க. பின்னாடி போனா யார் இருப்பா கடைசியில? இறைவன் இருப்பாங்க. இறைவனுக்கு போவானா? வெறும் மனித இனத்தை மட்டும் சொல்லுங்க. குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான் அப்படின்னு சொல்லி கேட்டு கூட வேணாம். யாரோ 2 மனிதர்கள் இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா லாஸ்டா? ஆமா, ஆதாம் ஏவாள் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவா. யாரோ ஆதாமல் நமக்கு குறிப்பிட வேணாம். யாரோ 2 ஆண் பெண் உற்பத்தியாளர்கள் நம்ம உலகம் முழுக்க. அது நல்லா புரிஞ்சுக்கலாம். நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது. பேக் போனீங்கன்னா கடைசியா இருக்கிற யாரோ 2 நபர்களுடைய கூட்டு முயற்சி தான் அந்த எஸ்டாப்ளிஷன், அதனுடைய எலாபரேட்டர் தான் நம்ம எல்லாருமே. இந்த உலகத்துல இருக்க எல்லா மனித இனமே அப்படி பார்த்தா நம்ம எல்லாருமே ஒருத்தருக்கு சொந்தக்காரங்க தான். யாரும் பிரிவினை கிடையாது. அது புரிஞ்சுங்க. ஸோ அப்ப மனிதனும் வந்தாச்சு. அந்த மனிதனுக்கும் பின்னாடி போறீங்க. 6 அறிவு மனிதன், 6 அறிவுக்கு பின்னாடி போனா 5 அறிவு விலங்கினங்கள், அப்புறம் பறவையினம், புழு பூச்சி, அப்படி பண்ணி லாஸ்டா ஓரறிவு ஜீவன் வரும். அந்த ஓரறிவு ஜீவனும் பின்னாடி போனீங்கன்னா பஞ்சபூதங்கள் வரும். அந்த பஞ்சபூதத்துக்கு பின்னாடி போனீங்க அப்படின்னா கடைசியா என்ன பண்ணும்? அணுக்கள் வரும். அணுக்களுக்கு பின்னாடி இறை துகள் வரும். இறை துகளுக்கு பின்னாடி சுத்த வெளி வரும். அப்ப நம்ம இங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம மனித இனத்தை பேக் பண்ணி போனீங்க அப்படின்னா மனித இனம், அப்புறம் விலங்கினம், பறவை இனம், ஊர்வன, பரப்பன, அப்படியே போயிட்டு பின்னாடி போகும்போது கடைசியா இருக்கிறது பஞ்சபூதம். பஞ்சபூதத்துக்கும் பின்னாடி போறீங்க. போகும்போது கடைசியா அணுக்களுக்கும் பின்னாடி போறீங்க. இறை துகளுக்கும் பின்னாடி போறீங்க. அப்போ சுத்த வெளி வந்துருச்சுங்க. இப்போ சுத்த வெளினா ஒன்றும் இல்லாதது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஆனா ஒன்றும் இல்லாத ஒன்றில் இருந்தால் இவ்வளவு பெரிய பிரபஞ்சமும் பூமியும் தோன்றிருக்கிறது அப்படின்ற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நாம எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான், ஒருத்தருடைய இணைப்பு தான் அப்படின்ற ஒரு புரிதல் வந்துருச்சு அப்படின்னா இயல்பாகவே நம்ம கிட்ட ஒரு அன்பு வரும். இயல்பா வர்றதுதான் அன்பு. நான் அன்பு காட்டுறேன்னு சொன்னீங்கனாலே அது அன்பு இல்லை. அது ரொம்ப புரிஞ்சுக்கணும். ஸோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒண்ணும் இல்லைன்னு சொல்றோமே, அந்த ஒண்ணுமில்லாத இடத்துல இருந்து எப்படி இப்படி பிரபஞ்சம், பஞ்சபூதங்கள்லாம் தோன்றுச்சு அப்படின்ற விஷயத்த தெல்ல தெளிவா புரிஞ்சிடுச்சு அப்படின்னா, அப்ப இறைவன் யாரு, நாம யாரு, மனிதருக்குள்ள ஏன் இந்த வேறுபாடு, ஏன் மனிதருக்குள்ள எண்ணங்கள் தோற்றம் வருது, என்ன அலைகள் இருக்குது,
அதாவது உருவ வேறுபாடு எப்படி வந்துச்சு, இது எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்ப நம்ம பண்ண போறது சுத்தவெளி. சுத்தவெளியிலிருந்து பொதுவா என்ன சொல்லியிருக்காங்க மகான்கள், மகரிஷிகள், வேதாத்திரி மகரிஷி எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்க, சுத்தவெளி என்பது ஒன்றுமில்லா ஒரு நிலை அல்ல, அதுக்கு தன்மைகள் இருக்குன்னாங்க. பேராற்றல், பேரறிவு, கற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம், இவை நான்கும் ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வமாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம், இந்த நான்கும் தான் அங்க உள்ளடக்கமா இருக்குது. பேராற்றலும் பேரறிவும் இருக்கும் பட்சத்தில் பேர் அறிவும் இருக்கு, ஆற்றலும் இருக்கு. இப்ப ஆற்றலும் அறிவும் ஒன்றிணைப்படும் பொழுது அது சும்மா இருக்கிறதுக்கு தயாரா இருக்காது. ஆற்றல் இயக்கம், ஆற்றல்னா இயக்கம், அறிவுனா அது உந்து தள்ளுதல், அது வழி நடத்துதல். அப்போ இது ரெண்டும் ஒன்று சேரும் பொழுது தம் பிரிதொரு பொருள் இல்லாத நிலை இருக்கும் பட்சத்தில் சுத்தவெளியானது, வெட்டவெளியானது, பூரணமானது தன்னைத்தானே இறுக்கிக் கொண்டு தற்சுழற்சி பெற்ற ஒரு அலையை உருவாக்கியது. அப்பதான் நிலையா இருந்தது, அப்ப அசைத்த போது சக்தியா மாறிச்சுன்னு சொல்லுவாங்க பக்தி மார்க்கத்துல. அதே மாதிரிதான் நிலையா இருந்த சுத்த வெளியானது தன்னுள் இருக்கக்கூடிய பேராற்றலையும் பேரறிய வெளிப்படுத்துவதற்காக தன்னைத்தானே இறுக்கிக் கொண்டு ஒரு பொருளை உருவாக்கியது. முதல் வந்த ஒரு பார்ட்டிகளுக்கு பேரு இறை துகள் அப்படின்னு சொன்னாங்க. அது அலை ரூபத்துல இருந்துச்சு. அந்த அலை ரூபத்துல இருந்தது கூட தன்னைத்தானே சுழலக்கூடிய தன்மையில இருந்துச்சு. ஸோ இது ஒரு அலைப்பு உருவாயிடுச்சு. இது மாதிரி பல கோடி, பல லட்சங்கள் அது மாதிரி அலைகள் தொடர்ந்து உருவாகி இந்த பிரபஞ்சம் முழுக்க அந்த உருவாக்கப்பட்ட அலைகளின் தொகுப்பு தான் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு அலையும் இப்ப என்ன வச்சுன்னா ஒரு உதாரணம் இங்க என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு அலையும் தற்சுழற்சி உடையது. அந்த அலைக்கு ஒரு தன்மை இருந்தது, என்னன்னா விளக்கும் ஆற்றல், தன் இருக்கும் ஆற்றல், ரெண்டு ஆற்றல் முதலே வந்த போதே எந்த ஒரு பொருள் சுழன்றாலும் அதிலிருந்து அலை வெளியேறுவது ஒரு ஆற்றல். ஒரு பக்கெட்ல தண்ணி வச்சு சுத்தனீங்க அப்படின்னாக்கா தக்கையான பொருட்கள் வெளியில போயிடும். தடிப்பான பொருட்கள், கனமான பொருட்கள் மையத்தை நோக்கி இருக்கும். மைய நோக்கு விசை, மைய விலக்கு விசை, இந்த ரெண்டு விசை தாங்க இந்த பிரபஞ்சத்துல. இந்த ரெண்டு விசையை வச்சுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய வாகனங்கள்ல இருந்து, இருக்கக்கூடிய பொருட்கள்ல இருந்து எல்லாமே இந்த ரெண்டு விசையின் காரணமாக தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இதான் உண்மையும் கூட. ஸோ அப்ப இந்த ரெண்டு விசை இருந்தது. அப்போ ஒரு தோன்றிய இறைத்துகளானது அதுக்கு ரெண்டு விசை இருந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா மைய நோக்கு விசை, மைய விலக்கு விசை. ஆரம்பத்துல ஒரு 10 பம்பரம் இருக்கு. முதல்ல ஒரு பம்பரம் சுத்தி விட்டீங்க, அது மாதிரி லைனா சுத்தி விடுறீங்க. அப்ப முதல்ல சுத்துற பம்பரம் என்ன ஆகுது, அதோட ஸ்பீடு குறைந்து நிலை பெற்றுடும். அப்படி நிலை பெறும் பொழுது பக்கத்துல இருக்கிற பம்பரத்தினுடைய விலக்கு விசையானது அந்த பம்பரத்தை மையமாக வைத்து அதை சுழ ஆரம்பிக்கும். இப்படி சுழண்டு அதெல்லாம் இறுகி இறைத்துகள்லாம் ஒன்று சேர்ந்து முதல்ல ஒரு அணுவா மாறிச்சு. அதுதான் உண்மை. இப்ப கரெக்டா இருக்குங்களா? சரியா இருக்குங்க ஐயா. இன்னும் கொஞ்சம் கீழே. ஓகே. சோ இப்ப இறைத்துகளெல்லாம் ஒன்று கூடி அணுக்களா மாறிடுச்சு. அப்ப சுழலக்கூடிய பொருட்கள்லாம் ஒன்று கூடி ஒன்று சேரும் பொழுது அப்படி சேர்ந்த அணு கூட சுழலக்கூடிய தன்மையா இருக்கு. அப்படி சுழலப்படும் போது அதிலிருந்து அலை உருவாச்சு. அந்த அலை காந்தத்தன்மை பெற்றதா இருந்துச்சு. அந்த அணுவுக்கும் மைய நோக்கு விசை, மைய விலக்கு விசை இருந்துச்சு. அந்த அணுக்கு இறைத்துகளுக்கும் இருந்துச்சு, இதுக்கும் இருந்தது. ஸோ அப்ப இதுல இருந்து ஸ்போர்ஸ் அதிகமா இருந்தது. பல இறைத்துகள் சேர்ந்ததுதான் ஒரு அணுனும் போது அதுல ஸ்போர்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தது. அதுதான் சொல்லுவாங்க, இந்த இறைத்துகளிலிருந்து வரக்கூடிய காந்த அலையானது அன்மேனிஃபெஸ்டட் மேக்னெட் சொல்லுவாங்க. அதை பிஞ்சு மாமரத்தில் பிஞ்சு விட்டுச்சுன்னா என்ன சொல்றோமோ அந்த மாதிரி இளம் காந்த ஆற்றல் சொல்லுவோம். அந்த காந்தெல்லாம் ஒன்று சேர்ந்து அணுக்களா மாறப்படும்போது அதிலிருந்து வலுவான காந்தங்கள் உருவாயிருக்கு. இப்போ முதல் ஒரு அணு உருவாச்சு. இது மாதிரி அணுக்கள், பல அணுக்கள் ஒன்று சேர்ந்து அணுக்களின் கூட்டமா மாறிச்சு. அப்படி கூட்டமா இருக்கும்போது முதலில் தோன்ற அணுவானது சுழற்சியோட தன்மை குறையும் பொழுது அதை மையமாக கொண்டு மற்ற அணுக்கள் சுழல ஆரம்பிச்சின. இதுதான் எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் சொல்லிட்டு கூட்டுத்தொகையா ஒன்று சேர்ந்து பேரணுவா மாறிடுச்சு. சரிங்களா? இறைத்துகள் கூட்டானு அணுக்களின் கூட்டு பின்னா மாறிடுச்சு, அணுக்களா மாறிடுச்சு.
இப்ப சொல்லக்கூடிய சயின்ஸ்ல சொல்லக்கூடிய அணுவா மாறிச்சு. இந்த அணுக்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள்ல ஒரு சுழற்சியின் தன்மையில இருந்து கூட்டு சேரும்போது ஒரு அணு, 2 அணு, 3 அணு, 4 அணு, ஒரு அணுவோட கூட 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 ஒரு பூதங்களாக உருவாச்சு. அதுதான் பஞ்சபூதங்கள் சொன்னாங்க. சரிங்களா? பஞ்சபூதங்களா உருவாகிறதுக்கு முன்னாடி இந்த அணுக்கள் இருக்கக்கூடிய காந்த தன்மைக்கு 2 தன்மை இருக்கும். ஒண்ணு மின்சார ஆற்றல், இன்னொன்னு ரசாயன ஆற்றல். 2 ஆற்றல். காந்தத்துக்கு 2 ஆற்றல் இருக்கு. அது மைண்ட்ல வச்சுக்கணும். இது தொடர் லாஸ்ட் வரைக்கும் அதுதான் வரும். இப்ப நீங்க பார்க்க வேண்டியது முதல்ல ஒரு அலை உருவாச்சு சொன்னோம். அலையின் தொகுப்பு தான் அணுன்னு சொன்னோம். அப்ப அணு எதோட கூட்டு? அலையினோட கூட்டு. அணுக்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்து பஞ்சபூதங்களா மாறிச்சு. இந்த பஞ்சபூதங்களும் எதோட கூட்டு? அலையின் கூட்டு. புரிஞ்சுக்கணும். பஞ்சபூதங்களும் ஒண்ணு சேர்ந்த போதும் அதுவும் அலைகளின் கூட்டு. இந்த அலை எதுக்கு சொல்ல வரேன்னா, முக்கியமா நம்ம மகரிஷியோட தத்துவத்துல அலைக்க தத்துவத்தை எந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோமோ தெய்வத்தின் தன்மையும் புரியும், எண்ணத்துடைய தன்மையும் புரியும். இந்த அலைக்கு ஒரு ஒரு 5 பண்புகள் இருக்கு. அலை என்ன ஆகும்? முதல்ல ஒரு இடத்துல மோதும், சிதறும், ஊடுருவும், உள்ளாடும். இந்த மாதிரி 4 விதமான பண்புகளை பெற்றிருக்கும் அலையக்க தத்துவம். இந்த அலையக்க தத்துவம் இங்க மட்டும்தானா? எல்லா இடத்துலயுமே இருக்குது. அதுதான் இப்ப நம்ம பார்த்துட்டே வரட்டும். ஆரம்பத்துல அலைன்னு சொல்லிட்டேன். அலையில கூட்டு இறைத்துகள் சொல்லியாச்சு, இறைத்துகளை கூட்டு அணு சொல்லியாச்சு. என்னதான் மாறினாலும் அது அனைத்துமே அடுத்து அலைகளின் கூட்டு அப்படின்றத மட்டும் மைண்ட்ல ரெக்கார்ட் பண்ணிட்டே வாங்க. எங்க கேட்டாலும் அலையின் கூட்டு தான். அப்படிதான் வரணும் நீங்க. சரி, பஞ்சபதமா அதுவும் அலையின் கூட்டு, நீரா அலையின் கூட்டு, நிலமா அலையின் கூட்டு, அப்படிதான் எல்லாமே அலைகளின் கூட்டு. அப்ப அலைகளின் கூட்டுனும் போது ஒரு பொருளும் அதுக்கு 5 தன்மைகள் 4 தன்மை இருக்கும். முதல்ல அந்த அலை வெளிப்படும் பொழுது மோதும், சிதறும், ஊடுருவும், உள்ளாகும். அந்த பொருளுக்கும் மோதப்பட்ட பொருளுக்கும் ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு இணைப்பை ஏற்படும். சரிங்களா? இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த இடத்துல. எதுக்கு இதை சொல்ல வரது பின்னாடி உங்களுக்கு புரியும். அப்படின்னு சொல்லிடுறேன். ஒரு அலையானது எதிரில் மோதி மோதுதல், சிதறுதல், ஊடாடுதல். எங்கிருந்து வந்து அதுவும் எதிர்பட்ட ஊடாடுதல், ஊடுருவுதல். எதிரில போய் பட்ட பொருள் மீது உள்ள ஆழ செல்லுதல். ஸோ அப்ப 4 தன்மைகளை மறக்கவே மறக்காதீங்க. அலைக்க தத்துவம் ரொம்ப முக்கியமானது. அதனால மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பஞ்சபூதங்கள் உருவாயிடுச்சு. இந்த பஞ்சபூதங்கள் ஒரு குறிப்பிட்ட ரேஷியோல பஞ்சபூதங்களா நிலம், நீர், நெருப்பு, காற்று, இந்த மாதிரி தனித்தனியா உருவாயிடுச்சு. இந்த பஞ்சபூதங்கள் ஒரு சரி விகிதாச்சாரத்தில் ஹோலிஸ்டிக் ப்ரொபோர்ஷன் சொல்லுவாங்க மகிழ்ச்சி அவங்க. ஒரு சரி விகிதாச்சாரத்தில் இணைக்கப்படும் பொழுது அதில் உயிர் உற்பத்தி ஆச்சு. அந்த நிலை பூமியில் மட்டும் அந்த சீதோஷ நிலை இருக்குது. அப்போ பூமியில பஞ்சபூதங்கள் ஒன்று கூடி உயிராக மாறியது. இங்க ரொம்ப முக்கியம். இப்போ உயிரா மாறிட்ட பிறகு அந்த உயிருக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னா, அந்த உயிர் எதனோட கூட்டு? அலையின் கூட்டு. அலையின் தொகுப்பு, அதுக்குள்ள விண்ணு இருக்கு, பஞ்சபூதங்கள் இருக்கு. அப்ப அதுக்குள்ள உயிரணுக்களோட சுழற்சி தன்மை இருக்கு. எந்த ஒரு பொருள் சொன்னாலும் அதுக்கு ஒரு மையம் ஏற்படுவது இயல்பு. அந்த மாதிரி உடலுக்குள்ள இருக்கக்கூடிய அணுக்களின் சுழற்சியினாலையும் இறைத்துகளின் சுழற்சியினாலையும் உடலுக்குள்ள ஒரு மையம் ஏற்பட்டது. அந்த மையத்துக்கு பேரு கருமையம் சொல்லுங்க. அந்த கருமையத்துல இதுவரைக்கும் பிரபஞ்சத்துல ஆரம்பத்துல அலை தோன்றியது முதல் அலையிலிருந்து அலையின் கூட்டு விண்ணு, விண்ணின் கூட்டு அணுக்கள், அணுக்கள் கூட்டு பஞ்சபூதம், பஞ்சபூதங்களின் கூட்டு மனிதன், உயிரினங்கள் வரைக்கும் அத்தனை பதிவும் அந்த கருமையத்துல இருக்குது. இப்ப அந்த கருமையம் ஆயிட்டு மனுஷனா ஓரினம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் புழுவனம், அப்புறம் பறவையினம், அதுக்கப்புறம் உருவன, நடப்பன, இப்படி வழியா இதெல்லாம் நான் சொல்லிட்டு டைம் ஆயிடும். அது போய் ஷார்ட்டா சொல்லிட்டு இப்ப இப்படி பரிணமித்து பஞ்சபூதங்கள், விலங்குகள், பறவையினங்கள், புழுவனங்கள், உச்சினங்கள் இதையும் பரிமரித்து 5 ஜீவனாக நிலை பெற்றது. இப்போ இந்த 5 ஜீவனுக்குள்ள இருக்கக்கூடிய அலையக்கத்துக்கு ஏற்றாற்போல 5வது உயிரினம் நம்மளுக்கு புரியுதலுக்காக குரங்கினம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன். குரங்குக்கு ஒரு கருமையம் இருக்கும். அந்த கருமையத்துல பிரபஞ்சத்துல அலை தோன்றியது முதல் பஞ்சபூதங்கள்ல இருந்து ஒரு இனம், 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு வரைக்கும் வளர்ச்சி பெற்ற அனைத்து தன்மைகளும் அதன் கருமையத்தில் பதிவாக பதிந்திருந்தது. இது ரொம்ப முக்கியம். எப்படி அந்த விலங்கினங்களை தன் தேவையின் பொருட்டு ஒரு உறுப்பா உருவாச்சதோ
உருவாகி முழுமை பெற்ற பிறகு உணவுக்காகவும் குறிப்பிடத்திற்காகவும் பாதுகாப்பிற்காகவும் அது மூலம் ஏற்பட்ட சில விளைவுகள் அனைத்தும் பதிவாக அந்த கருமையத்தில் பதிந்திருந்தன. இப்ப நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, அந்த விலங்கினங்கள் கூட எதனை கூட்டுதான்? அழகினுடைய கூட்டு, அழகின் தன்மை இருக்குது. இப்போ விலங்கினங்கள்ல இருந்து இப்ப இறைநிலைக்கு வரைக்கும் வந்தாச்சு. இறைநிலைக்கு ஒரு சந்தோஷம், பரவாயில்ல, இப்போ பரமணிக்கிட்டோம், இதுக்கு மேல என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சு 5 அறிவு வந்த பிறகு இதுக்கு மேல என்ன யோசிச்சுது என்னன்னா, இது வரைக்கும் நாம படைச்சது நம்ம தான் பாக்குறோம், அதுக்கு சுயமா சிந்திக்கக்கூடிய அறிவு இல்லை. ஆனா நம்முடைய பெருமையை நாம பார்க்கணும். நம்ம கிட்ட என்னதான் கெப்பாசிட்டி இருக்கு, நம்மளுக்கு என்ன பவர் இருக்கு, நம்ம கிட்ட என்ன வந்துச்சு, எப்படி இதெல்லாம் தோன்றுச்சு, இதை பார்க்கணுன்றதுக்காக வேண்டி 6வது அறிவு, சுயமா சிந்திக்கக்கூடிய ஒரு அறிவை கொடுத்தது. அதுதான் மனித இனமா மாறிடுச்சு. மனிதனுக்கு மட்டும்தான் சுயமா சிந்திக்கக்கூடிய அறிவு இருந்தது. இப்ப நான் இருக்கிறேன்னா, இப்ப நேரம் பேசுறேன்னா இறைநிலையில இருந்து சொல்லிட்டு வரேன். நல்லா புரிஞ்சுக்கணும். இறைவன் தான் என்ன படைச்சாரு, படைக்க இறைநிலையிலிருந்து உருவான நானு அந்த இறைநிலையை பற்றின விளக்கத்தையே நான் கொடுக்குறேன். அப்ப நான் இதுக்குண்டான அறிவு ஆள் பார்த்தது இறைநிலை தான் கொடுக்குது அப்படின்ற எண்ணம் தான் வேலோங்கி இருக்கணும். இது நான் தான் சொன்னேன், நான் தான் கண்டுபிடிச்சேன்னு சொன்னாலே போச்சு. அப்போ இறைநிலை என்னுள்ள இருந்து தன்னுடைய வறட்சி தன்மை வெளிப்படுத்துகிறது. இதுதான் உண்மை. அப்ப இறைநிலையவே நாம விளக்கி சொல்றோம்னா, இப்ப மனிதன் இறைவனுடைய மேம்பட்டவன், மேலானவன். இதுதான் மகரிஷி சொல்லுவாங்க, இறைவனுடைய மேலானவன் மனிதன் சொல்லுவாங்க. அப்போ இறைவனுடைய மேலான இருக்கக்கூடிய மனிதன் ஏன் அவன் கிட்ட இறைவனுடைய தன்மைகள் வெளிப்படவில்லை? அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது வரைக்கும் காட்டு பஞ்சபோதங்கள் உருவாகி ஓரறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு உருவாகி 5 அறிவு வரைக்கும் இயல்பாக இருந்தது. என்ன இயல்புனா, இறைநிலையோட கண்ட்ரோல் இருந்துச்சு எல்லாமே. இப்போ மாடு இருக்குன்னா பிள்ளை தர வேற எதுவும் சாப்பிடாது, புலி இருக்குன்னா அது மாமிசை தர வேற எதுவும் சாப்பிடாது. அதுக்கு ஒரு கட்டுப்பாடு, அதை மீறி பண்ணது கிடையாது. அது தெரியவும் தெரியாது. 7 மணி ஆனா அடைக்கணும் அப்படி இருக்கும். சில வித்தியாசமான ஆந்தைக்கெல்லாம் இரவுல முடிச்சுட்டு இருக்கோம், பகல் போல காணாது போயிடும். இதெல்லாம் அதோட இயல்பு தன்மையாக அமைந்திருக்கிறது. மனிதனுக்கு மட்டும்தான் சுயமா சிந்திக்கிற அறிவு கொடுத்த உடனே அவன் என்ன பண்ணிட்டான், நாம எங்கிருந்து வந்தோன்ற சிந்தனையை விட்டுட்டு அவன் என்ன பண்ணிட்டான், தனக்கு நான் தான் அப்படின்ற எண்ணத்தை எப்ப அவன் கைது எடுத்தானோ அப்போதான் அவனுக்குள்ள பொதுவா அது வரைக்கும் இருந்த இறைநிலை கருமையம் எல்லாமே இயல்பா வந்த கருமையத்தில் இருந்த பதிவுகள். இவன் எப்ப சுயமா சிந்திக்க ஆரம்பிச்சானோ அப்பத்துல இருந்து வரக்கூடிய அலையங்கள் அனைத்தும் இவனுடைய சுய சிந்தனை மூலமாகவும் சுயநலமாகவும் கோபதாபங்கள், வெறுப்புணர்ச்சி, தாழ்ப்புணர்ச்சி, ஒருத்தரை ஏமாத்துகிற வேலைகள், இவை அனைத்தும் குணாதிசயங்கள் அனைத்தும் அலைகளாக பதிய ஆரம்பித்தன கருமையத்துல. அப்படி பதியப்படும் போது இவனுக்கு சுயசிந்தனை கொடுத்த போது அவன் யோசிச்சு என்ன பண்ணிருக்கோம், நம்ம எங்கிருந்து வந்தோம், நம்ம இறைத்தன்மையில இருக்கோம், நம்ம கிட்ட இறை பண்புகள் மட்டும் வெளியேற்றத்திற்கான பண்புகளை செய்ய வேண்டும், அதன் ஆற்றலை வெளிப்படுத்த வேண்டும் என்ற சிந்தனை இருந்தவங்க தான் சித்தர்கள் ஞானிகள் ஆயிட்டாங்க. அப்படி அல்லாது வேறொரு ரூபத்துல இவங்க போன தொட்டு மனிதர்களா மாறி மனிதர்கள் இருந்து இப்ப கீழ்த்தரமா மிருகங்களுக்கும் போயிட்டான். இதான் உண்மை. இப்ப இங்க எங்க மனிதத்தன்மை வெளிப்படுத்து மீண்டும் சித்தர்கள் ஞானிகள்லாம் யோசிச்சாங்க, ஐயோ அந்த இறைவன் உங்களுக்கு கொடுத்த மனுஷன் இந்த மாதிரி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் இந்த மனிதர்கள் அனைவரும் தன் நிலை உணர்ந்து இறைய உணர்ந்து அங்கேயே மீண்டும் அந்த இடத்துக்கு அந்த அலைகள்லாம் எப்படி சேர்த்துடணும் அப்படின்னு யோசிப்பாங்க. இந்த இடத்துல சின்ன ஒரு இது மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த அஷ்டமா சித்தின்னு ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு இடத்துல இருக்கு இன்னொரு இடத்துல போயிடுவாங்க, திடீர்னு காணாத போயிடுவாங்க, அந்த இடத்துல கூட்டிட்டு வாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு சாத்தியக்கூறுனா 100% சாத்தியக்கூறு. எப்படி சாத்தியக்கூறு அப்படின்னா, இப்பதான் நம்ம என்ன பார்த்தோம், ஆரம்பத்துல இருந்து அலையின் தொகுப்பு அலையின் தொகுப்பு அலையின் தொகுப்புன்னு பார்த்தோம். இப்ப நாம கூட இறுகிய அலையின் தொகுப்பு, மென்மையா இருக்கக்கூடிய அலையின் தொகுப்பு அல்ல, நாம ரொம்ப இறுக்கமா இருக்கக்கூடிய அலையின் தொகுப்பு. இதை சித்தர்கள் ஞானிகளை என்ன பண்ணுங்க, அதை மென்மைப்படுத்தி படுத்தி 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 அந்த அலைகளை பிரிச்சு அலைகளை பிரித்து வான்காந்தத்தில் பறக்க விட்டுட்டு எங்க வேணுமோ அங்க ஒண்ணு சேர்த்துக்கிட்டாங்க. இதுதான் கூடு வெட்டு கூடுபாய் இருந்தாலும் சரி, அட்டமா சித்திகளுடைய அணுக்குள் அணுவாக இருக்கிறது, அணுமயமாகிறது, பூதாகரமா இருக்கிறது, இது எல்லாமே இதனுடைய இந்த அலையக்கத்தினுடைய தன்மை புரிந்து அலையை பிரித்து கையாளக்கூடிய திறன்
ஒரு சில மனிதர்கிட்ட இருந்தது. அதன் மூலியமாக தான் அவங்க அந்த விஷயத்த செஞ்சாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். சோ அப்ப இங்க புரிஞ்சுக்க வேண்டியது, நாம எல்லாமே அலைனுடைய தொகுப்பு தான். கண்ணு, காது, மூக்கு, உடம்பு, சதை, எலும்பு எல்லாமே அலைக்குள்ள இருங்கின தன்மை தான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்போ இன்னொன்னு புரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம கருமையத்திலும் அலையின் தொகுப்பா தான் இருக்குது. அதிலிருந்து வரக்கூடிய எண்ண அலைகளும் அலைந்து கொண்டிருக்கிறது, மனமும் அலைந்து கொண்டிருக்கிறது, அலையாக இருக்கிறது. புரிஞ்சுக்கணும். அப்ப மனமும் அலைந்து கொண்டிருக்குன்னா அந்த அலைந்து கொண்டிருக்கிற மனதை நிலை பெறுவதற்கு தான் சித்தர்கள் ஞானிகள் என்ன பண்ணாங்க, தவமுறைகளும் அப்புறம் இந்த மாதிரி ஆன்மீக சச்சங்கங்களும் ஆன்மீக வழிபாடுகளும் இத மாதிரி உருவாக்குனாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் மக்களுக்கு புரிதல் இல்லை. அதெல்லாம் பக்தி மார்க்கமா உருவாக்கி அதன் மூலம் ஞானத்தை போதிக்க வேண்டும் என்று கற்பித்த மக்கள், கற்பித்த ஞானிகள் என்ன பண்ணாங்க, அப்படி உருவாக்கணும். இவன் பின்னாடி வந்து ஞானத்துக்கு வந்துருவான் அப்படின்னு நினைச்சுதான் உருவாக்குனாங்க. ஆனா நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க, பக்தி மார்க்கத்துல சிலை வணக்கத்தையும் உருவத்தையும் புடிச்சுக்கிட்டாங்க. சிலைக்குள்ள என்னென்ன சொல்லியிருந்தாங்க, ஆழமா என்ன சொல்லியிருந்தாங்க, அந்த தத்துவத்துல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்றத புரிஞ்சுக்காமே அப்ப இப்ப நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மீண்டும் நம்ம நிலையை உணர்ந்து அலையற்ற தத்துவத்தை தன்னுள் தன்னுள் உணர்ந்து, அப்ப அலையின் மூலமா தான் நம்ம அலைப்பு இறுக்கமா தான் இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னா, அலை என்பது இறைத்துகள்ல இறைவனுக்கு சமமானது. அதுதான் நமக்குள்ள இறுக்கமா இருக்குது. அந்த இறுக்கமா இருக்கிற அலைப்புகளை நாம அது மேல் படித்திருக்கக்கூடிய நம்மளால் உருவாக்கப்பட்ட வழிமுறையா, நம்ம பரம்பரையா வழிமுறையா உருவாக்கப்பட்ட தீய எண்ணங்கள், தீய செயல்கள், அப்புறம் நற்குணங்கள் இல்லாம இருக்கிறது, கொட்டறிவு போல் சொல்றது, இப்படி பல குணாதிசயங்கள். இதுதான் மகிழ்ச்சி வந்து பேராசை, தினம், கடுப்பட்டு, மனப்பான்மை, வஞ்ச புகழ்ச்சி, வஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 விஷயமா பிரிச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த குணாதிசயங்கள் அனைத்துமே நமக்குள்ள இருக்குதுன்னா அதை எப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வெளியேற்றணும் அப்படின்னா, தவத்தின் மூலமாகத்தான். சரி, தவத்தின் மூலம் வெளியேற்ற முடியுமானா 100% தவத்திற்கு பேஸ், தவத்திற்கு அடிப்படை. உங்களை கூட சில பேரை கேட்கிறேன், யாரெல்லாம் தவம் நல்லா பண்றீங்க, நல்லா வருது சார், எனக்கு துரியத்தவம் நல்லா வருது, எனக்கு சாந்தி நல்லா வருது அப்படின்னு யார் சொல்றீங்க? யாருக்கெல்லாம் துரியத்தம் நல்லா வருது? கேக்குதுங்களா? ஹலோ, கேக்குதுங்க ஐயா. துரியத்தவம் யாருக்கெல்லாம் நல்லா வருது? எனக்கு இல்ல சாந்தி தான் நல்லா வருது, எனக்கு பஞ்சபுத தவம் நல்லா இருக்கு சொல்றீங்க இல்லையா? அது யாருக்கு எந்த தவம் நல்லா வருது? கேக்குதுங்களா? ஹலோ ஐயா, மைக்கு எல்லாருக்கும் மியூட் பண்ணிருக்கேன். இப்போ அன்மியூட் பண்ணிட்டு இருக்கேங்க ஐயா. எல்லாரும் சரி பேசலாங்க. சரி சரி, யார் வேணாலும் வரட்டும். மைக்கு இல்ல மைக் இப்ப டச் பண்ணி யார் வேணா பதில் சொல்லாங்கம்மா. பதில் பேசலாங்க அவர்கிட்ட. யாருக்கெல்லாம் என்ன தவம் நல்லா வருது, எனக்கு தவம் வரல சார் அப்படி சொன்னாலும் ஓகே தான். எதுவா இருந்தா நல்லது. இயல்பா ஒத்துக்கிறது தான் ஆன்மீகத்துல பெரிய விஷயம். என்னன்னா, தன் தவறை பல முன்னிலையில் ஒத்துக்கிறது தான் பெரிய விஷயமே. ஹலோ, சுந்தரவடிகள் ஐயா துரியத்தவம் வருதுன்னு மெசேஜ் போட்டிருக்காங்க. ஜமுனா சரி, ரம்யா நீங்க சொல்லுங்கம்மா. வாய்ஸாவே சொல்லிடுங்க. மெசேஜ் போட்டா அது அவங்க பார்த்து சொல்ல வேண்டியிருக்கும். நேர கான்வர்சேஷன் மாதிரி வந்து சீக்கிரமா நம்மளுக்கு புரிதலுக்கு வரும். சரி, ஐயா ஒருத்தர் துரியத்தவம் வந்து நல்லா வந்துருக்குன்னு சொல்லியிருக்காரு. சரியா? நீங்க எல்லாம் ஆகிய புரிஞ்சு தவம் எல்லாருக்கும் நல்லா வரும்னு சொல்லுவாங்க ஐயா நம்ம குழுவுல. ஆக்கினை தவமா? ஆமாங்க ஆக்கினை ஐயா. தவமா மேடம்? ஆமாங்க ஐயா. சரி ஆகினை சரி, தவம். சரி சரி, ஏதோ ஒரு தவம் வருதுன்னு வச்சுக்கோ. ஆக்கினை தவம் மேடம் சொன்ன மாதிரி ஆக்கினை தவம் வச்சுக்கோ. ஐயா, யாருக்குமே தவம் தவம் நல்லா வருதுன்னா என்ன, நல்லா வரலன்னா என்னங்கிறது தெரியலைங்க. கரெக்ட். அதான் இப்ப சொல்ல போறேன். அதுதான் வருது இப்ப அடுத்து நெக்ஸ்ட். இப்ப தவம் நல்லா வருதுன்னாலே நீங்க அந்த அந்த சிந்தனையிலே இருக்கிறீங்க. தவம் என்பது தன்னை மறந்த நிலை. அது எப்ப வரும்னா, தவத்துக்கு பேஸ் ரொம்ப ரொம்ப பேஸ். இது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. அகத்தாய்வு எந்த அளவுக்கு பண்றீங்களோ அந்த அளவுக்கு தவம் தன்னாலே வரும். தவம் என்பது செய்யப்படுவதல்ல, தவம் இயல்பாக வருவதுதான் தவம். நீங்க அமைதியா போய் உட்காரணும், அப்புறம்தான் உங்க வேலை வந்து உட்காரணும். உட்கார்ந்துன்னா உங்க மன அலைகள் வந்து பயங்கரமா ஓடும். அதை ஓடுறதை நீங்க சாட்சி பொருளாக நின்று மட்டுமே பார்க்க வேண்டும். அதனோட உறவாடக்கூடாது. கண்ணு முன்னா பல எண்ணங்கள் வருது சார் அப்படின்னுவாங்க. புரிஞ்சுச்சுங்களா?
அந்த எண்ணங்கள் என்ன, உங்க கருமையத்தில் பதிந்த பதிவுகள் வெளியேற்றப்படும் போது அதை சாட்சி பொருளாக பார்த்துட்டீங்கன்னா வெளியே போயிடும். அது கூட உறவாடிங்கன்னா மீண்டும் பதிவா உள்ள இருக்கும். அப்ப நீங்க தவத்துல என்ன பண்றீங்கன்னா, ஒரு சாரார் அது ஏதோ ஒரு உணர்வு இருக்கும், அந்த உணர்வே பிடிச்சிட்டாங்கன்னா மத்த எண்ணங்களை விட்ட வராது. சில பேர் இந்த அமைதியான நிலையில இருக்கும்போது நிறைய சிந்தனைகள் உள்ளுக்குள்ள வரும். அது வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், ஐயோ எனக்கு தவமே வரலன்னு கவலையே படணும். அந்த நேரத்தில் நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, சாட்சி பொருளாக இருந்து அதை காட்சி பொருளா பார்த்துட்டு விட்டுறணும். இதுக்கு எது உதவும் அப்படின்னா, உங்களுக்கு அகத்தாய்வு தான் உதவும். இருக்கிறதுலே மனவிலக்க ரொம்ப பெஸ்ட் எதுன்னா அகத்தாய்வு தான். அகத்தாய்வு மட்டும்தான் கருமையத்தில் இருக்கக்கூடிய குப்பைகளை வெளியேற்றி போடக்கூடிய ஒரு விஷயம். நீங்க வெறுமனே அகத்தாய்வு மட்டும் பண்ணுங்க, தவமே பண்ணாதீங்க. இருக்கிற ஓப்பனே சொல்றேன், தவம் எந்த தவத்தையும் பண்ணாதீங்க. வெறுமனே அகத்தாய்வு மட்டும் பண்ணிட்டே வாங்க. உங்களுக்குள்ளவே உங்க மனசு லேஸ் ஆகுறத பார்ப்பீங்க. நமக்குள்ள இருக்கிற இருக்கத்தன்மை லேஸ் ஆகும். அப்பனா நீங்க ஒரு இடத்துல கம்முன்னு உட்காந்தீங்கன்னா தன்னை அறியாமலே மனம், நம்ம ஏற்கனவே சொன்னோம், நம்ம எல்லாம் அலையின் தொகுப்புன்னு சொன்னோம். அப்ப கருமையத்தில் இருக்கிற எண்ண அலைகள் வந்துட்டே இருக்கும். நீ அமைதியா இருக்கும்போது அதாவது ஒரு குட்டியை நல்லா கலக்கி விட்டுட்டாங்க, தெளியும் போது நம்ம அடியில் இருக்கிற அழுக்கெல்லாம் தெரியும். அந்த மாதிரி நம்ம கருமையத்தில் பதிந்த பரம்பரையா பதிந்த அந்த தீய எண்ணங்கள்லாம் கூட வெளியே வரணும். அப்ப இது முதல் என்னன்னா, நம்ம பிறந்தது முதல் செய்த காரியங்கள் முதல்ல வரும். அதான் என்ன சொல்றது, பிராரத்த கர்மம், சஞ்சித கர்மம், ஆகாயம கர்மம் சொல்லணும். ஆகாமிய கர்மம், பிராரத்த கர்மம், ஆகாயம கர்மம், சஞ்சித கர்மம். சஞ்சித கர்மத்தை நம்ம தொட வேண்டாம், அது ரொம்ப இது. நம்ம செய்ய வேண்டியது முதல்ல ஆகாமிய கர்மத்தையும் பிராரத்த கர்மம், நம்ம பிறந்தது முதல் வரக்கூடிய கர்மாவையும் ஆன்மா இச்சை வைப்பட்டு செய்யப்பட்ட கர்மாக்களையும், இந்த 2 கர்மாக்களை கழிச்சாலே போதும் இந்த ஜென்மத்துல. நல்லா புரிஞ்சுக்குங்க. நிறைய பேருக்கு என்னன்னா, தவம் எதுக்கு பண்றீங்க, மனவிலக்கில எதுக்கு சேர்ந்தீங்க அப்படின்னு சொன்னா, நான் இறைநிலை அடைவதற்கு அப்படி அசால்ட்டா சொல்லிடுவாங்க. அப்படின்னா பக்கத்துல இருக்கிற விசிட்டிங் பிளேஸ் தான் அது இறைநிலை அடைவதற்கு. நல்லா புரிஞ்சு, இறைநிலையில அவன் யாரும் நம்மளால அடைய முடியாது, அதுதான் தன்னாலே வரும், நம்மளை நோக்கி வரும். பொதுவா சொல்லுவாங்க, நம்ம எந்த அளவுக்கு இருக்கிறோமோ குரு தன்னாலே தேடி வருவார்கள். குருவே தேடி வரும்போது குரு யாருடைய ரெப்ரசன்டரு, இறைநிலையோட ரெப்ரசன்டரு. அப்ப இறைவனும் தேடி வருவாரு. நம்ம இருக்கிற தன்மையை பொறுத்து, எப்படி தன்மை பொறுத்து வருவாருன்னா, நமக்குள்ள இருக்கிற இறைத்தன்மை வெளிப்படுத்தும் பொழுது அந்த இறைத்தன்மை நம்மளை தேடி வரணும். நம்ம தேடி எங்கேயும் போகணும்னு அவசியம் இல்லை. இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கருத்தை சொல்ல புரிஞ்சுக்கிறேன். நாம இறைவனை தேடி பல கோயில்களுக்கு, பல ஊர்களுக்கு பூஜை புனஸ்தானங்கள்லாம் பண்ணி என்னென்னோ பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, இறைவனை தேடி தேடி போறோம். இந்த இடத்துல போனா இது கிடைக்கும், அந்த இடத்துல போனா அது கிடைக்கும் அப்படின்னு. ஆனா எங்க போனாலும் எதுவும் கிடைக்காது. இருந்த இடத்துல இருந்து எல்லாத்தையும் உங்ககிட்ட வர வைக்கக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடியதுதான் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு மனவளக்கலை என்ற ஒரு சிறப்பான ஒரு அம்சம். அது ரொம்ப பெஸ்ட் அகத்தாய்வு. இதுக்கு ஒரு பெரிய சாப்டர் இருக்குங்க. நம்ம பொதுவா நம்ம 1, 2, 3, 4 அகத்தாய்வு முடிச்சுட்டேன், எழுதி பார்த்துட்டோம், துரியத்தம் பண்றது அப்படிலாம் கிடையாதுங்க. அகத்தாய்வு என்பது பஸ்ல போறீங்களா, டக்குன்னு சிந்தனை வந்துருச்சா, ஐயோ நம்ம பண்ணிக்கிற தப்பு, அப்ப நம்ம மன்னிப்பு கேட்டுடலாம். இல்ல அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, மன்னிச்சு விட்டுறலாம். மன்னிப்பு கேட்டல், மன்னித்து விடுதல், இதுதான் அகத்தாய்வுல தீர்வு. அகத்தாய்வு பண்ணி 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 உங்களுக்கு நீங்களே உங்ககிட்ட இருக்கிற அந்த இருக்கத்தன்மையை இருக்கத்தன்மையை லேசா பண்ணிட்டீங்க அப்படின்னா, தன்னை அறியாமலே உங்க மனசு அமைதியாயிடும், அலையக்கூடிய தன்மையிலிருந்து நிலை பெற்றுவிடும். அப்ப நீங்க தவன் போய் உட்கார்ந்து அடுத்த செகண்டே அமைதி நிலைக்கு போவீங்க. அமைதி நிலை போறதுதான் தவம். அப்ப உங்களை அறியாமலே ஆழ்ந்து போயிடுவீங்க. யாரும் உங்களை தட்டி எழுப்பணும், அதான் உண்மை. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னேன்னு சொல்லி கடமைப்பட்டிருக்கேன். ஒரே வகைதான் எனக்கு இறையுடைய தன்மை கிடைச்சது. எப்போன்னா, ஆழியாறுல நம்ம மகிழ்ச்சி அவங்க இருக்கும்போது மிஷன் கிளாஸ்ல இருந்தோம். அழகர் ராமனுக்கு 1 hour ஸ்பீச் முடிச்சுட்டு போயிட்டாங்க. அங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா, சாயந்தரத்துல ஒரு 5 மணி வரைக்கும் ஸ்பீச் இருக்கும், 5 to 6 தவம் இருக்கும், 6 to 7 டிஃபன் முடிச்சுட்டு ஹாஸ்டலுக்கு போய் திருப்பணும், நம்ம எல்லாத்தையும் எழுதணும். அன்னைக்கு என்னென்ன பாடம் கொடுத்தாங்க அதான் அங்க இருக்க ஷெடியூல். எனக்கு தவம் அழகர் ராமன் 1 மணி நேரம் ஸ்பீச் முடிச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ அடுத்தது வந்து மெடிடேஷன் வந்தாச்சு. தவம் பண்ணிட்டே இருக்கும்போது தன்னை அறியாமலே என்ன மறந்த நிலை வந்துருச்சு. மேல இருந்து மல்லிப்பெல்லாம் மேல ஃபுல்லா ஒரு மல்லிப்பூ கூடக்கூடியா கொட்டி ஒரு ப்ரெஸ் பண்ண ஒரு மென்மையான உணர்வு இருக்கும் பாருங்க, அந்த உணர்வு நிலைக்கு போயாச்சு. எனக்கு ஏஞ்சிக்க தோணலை. நான் பாட்டுக்கு அப்படியே உட்காந்து எல்லாம் போயிட்டு இருக்காங்க, எல்லாருமே போயிட்டாங்க கிளாஸ். இது உண்மையா நடந்த நிகழ்வு. எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த ஒரு வாட்டி தான் அந்த நிலை ஏற்படுது. அந்த இறைநிலையோட உணர்வு என்பது வாழ்க்கையில ஒரு முறையாவது கிடைக்காதா அப்படிங்கிறது தான் பெரிய பெரிய மகான்கள்லாம் பாடி பாடி எனக்கு காட்ட மாட்டியா, காட்சி கொடுக்க மாட்டியா அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா. அந்த தன்மை ஒரே வாட்டி தான் வந்தது. மறுநாள் போய் அதே பேர் உட்காந்து கண்டிப்பா வரவே இல்லை.
அன்னைக்கு அந்த தவம் படிச்சு வெளியே வரும்போது என்னால சாப்பிட தோணல, அதனால சிரிக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன், எல்லாருக்கிட்டையும் ரொம்ப லேசா இருக்கு உடம்பு. அப்பதான் நினைச்சேன் கல்லுண்டானவை போல் அப்படின்னு சொல்லுவாங்க மகரிஷி. இந்த மகான்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, இறை நெறியோட தன்மை எப்படி இருக்குன்னா, அது கிடைச்சிச்சுன்னா நம்மளுக்கு கல்லுண்டவை போல் மிதப்போம் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அப்படி படிச்சிருக்கோம், உணர்வா பார்த்தது இல்லை. சும்மா அந்த நேரத்துல அந்த ஒரு ஒரு 3-4 மணி நேரத்துக்கு அந்த உணர்வுல இருந்தேன். அதுக்கப்புறம் மறுநாள் அது மாதிரி உணர்வு மீண்டும் எனக்கு கிடைக்க பெறவில்லை. இதான் உண்மை. அதுக்கு காரணம் என்னுடைய குணாதிசயங்கள், என்னுடைய கர்மாக்கள், என்னென்னமோ இருக்கலாம், நிறைய விஷயங்கள் இருக்கலாம். ஆனா எனக்கு என்னோட சின்ன கருத்து என்னன்னா, அகத்தாய்வு மஸ்ட். அலையக்கத்தை புரிந்து கொள்ளுதல் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அப்ப அந்த அலையக்கத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நாமே தான் இறைவனா இருக்கிறோம் தெரிஞ்சிச்சுன்னா, நாம இறைவனை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. பூஜை பணஸ்டானங்கள்ல போக வேண்டிய அவசியம் இல்லை. புரியாதவருக்கு, அதாவது ஒரு குழந்தை இருக்குது, நடவண்டி ஓட்டுது, நடவண்டியில நடக்கிறதுக்காக தான் நடவண்டி. நடந்துட்ட பிறகு நடவண்டி தேவையில்லை. இப்ப நீங்க எல்லாரும் நடவண்டி எடுத்து வீட்டுல வெளியே வச்சிருக்கீங்களா? கிடையாது. நடக்கிறதுக்கு அந்த நடவண்டி எங்கன்னே தெரியாது. அந்த மாதிரி ஞான மார்க்கத்துக்கு முன்னாடி பக்தி மார்க்கம் எப்பனா, ஞான தெளிவு பெறும் வரை பக்தி மார்க்கம் தேவை இருக்குது. தேவை அந்த தெளிவு பெற்ற பிறகு பக்தி மார்க்கம் பற்றி கொஞ்சம் கொஞ்சம் விலகி நாம ஞானத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா உட்காந்து. அதுக்குன்னு உங்களை யாரும் கோயிலுக்கு போக வேணாம், பக்தி பண்ண வேணாம், அந்த நிலைக்கு சொல்லலைங்க. புரிஞ்சுக்குங்க. கோயிலுக்கு போனா கூட அங்க இருக்கிற வைப்ரேஷன், அலையக்கத்தை ரிசீவ் பண்ணக்கூடிய தன்மைக்கு நம்ம வந்துருவோம். அங்க போய் உட்கார்ந்த கூட உங்களை அறியாமலே பூரி போறோம், உடம்பு ஃபுல்லா பூரி போறோம். கைகளை இப்படி பிரபஞ்சத்துல கையை வச்சுன்னா கையெல்லாம் கொஞ்சம் வெயிட்டா வரும். ஏன்னா அந்த அலையக்கங்கள்லாம் இறங்கணும். இன்றும் அலைவடிவுல நம் பிரபஞ்சம் முழுக்க எண்ண அலைகளும் செல்போன் பல அலைகள் அலைந்து கொண்டுதான் இருக்கிறது. நிறைவேறாத கர்மாக்களுடைய அலைகளும் இருக்குது. நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க அப்ப அலை வடிவத்தில் பிரபஞ்சம் முழுக்க அலைரூபங்களாக இருக்கின்றன. அந்த அலைரூபத்தில் இறைவனுடைய அலைரூபமும் நிறைய இருக்கு. அப்ப நாம எதை வெளிப்படுத்துகின்றோமோ அதோடைய தன்மை நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். இறைத்தன்மையை வெளிப்படுத்தணும்னா அந்த இறை நம்ம கிட்ட இருந்து ஒரு ஃப்ரீக்வன்சி வெளியே ஏறுதுன்னா, ஒரு சந்தோஷமான மன அமைதியான நல்ல எண்ணத்தோட ஒரு அலையை வெளியே அனுப்பணும்னா, அது நல்ல எண்ணம் இருக்கிற அலையை இழுத்துட்டு வந்து பல மடங்கு நம்ம கிட்ட சேர்ப்போம். ஆக நம்ம செய்ய வேண்டியது என்ன செய்யணும் அப்படின்னா, புரிஞ்சிக்க வேண்டியது இந்த இடத்துல நாமளும் அலையின் தொகுப்பு. அலையிலிருந்து தான் குரு திரு பிரபஞ்சமும் உருவாச்சு. அந்த அலையின் தொகுப்பா இருக்கக்கூடிய நாம இன்னைக்கு மனித இனமா மாறி பல செயல்களில் ஈடுபட்டு நம்மை அழைத்துக் கொண்டு குடும்பத்திலே நம்ம சிக்கல்ல உழந்து கொண்டு இருக்கோம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா அகத்தாய்வு செஞ்சு 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 அகத்தாய்வு என்பது கத்தியை தீட்டுவது போல. கத்தியை தீட்டிட்டீங்க, கழுத்தையும் வெட்டலாம், காயையும் வெட்டலாம். கழுத்தை வெட்டுறதா காயை வெட்டுறதா? தவம் என்பது மன்னிக்கணும். தவம் என்பது கத்தி தீட்டுவதை போல. தவம் நல்லா பண்ணிட்டீங்க, கத்தி ஷார்ப் ஆயிடுச்சு. இப்ப கழுத்தை வெட்டதா காய்கறி வெட்டதா? அதுக்குதான் அகத்தாய் தேவை. அகத்தாய் பண்ண 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 தன்னாலே தவம் வரும். இதுதான் உண்மை. வெறுமனே அகத்தாய் மட்டும் பண்ணி பாருங்களேன். மண்டத்துல கூட உட்காருங்க, தவத்துல உட்காருங்க. உட்காந்து இன்னைக்கு என்ன காலையில நீங்க என்ன தப்பு பண்ணுவோம் அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட் பிரபஞ்சத்துக்கு ஒரு நன்றி சொல்லி பிடிச்சிருக்கு. சும்மா டெஸ்ட் பண்ணி பாருங்க. அப்ப பண்ண 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 தன்னாலே உங்க மனசு லேசாயிடும். எப்ப மனசு லேஸ் ஆகுதோ மனம் அலைவதை நிறுத்தும். மன அலைவதை நிறுத்தத்துக்கு தான் நம்ம தவத்துல உட்காரோம். அப்ப மன அலை நின்று போச்சுன்னா தன்னாலே தவணும். அப்ப அலையக்கம் என்பது ரொம்ப 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 முக்கியமானது. நம்ம கிட்ட இப்ப நம்ம இடத்துல என்ன பிரச்சனைன்னா, செல்போன் வேவ்ஸ்ல இருந்து பல விதமான எலக்ட்ரானிக்ஸ் அலைகளும் இருக்கின்றன. எலக்ட்ரானிக் அலைகளும் இருக்கின்றன. ரெண்டாவது பிரபஞ்சமா இருக்கிற இறைநிலையோட அலையக்கத்துல இருக்கின்றன. நம்ம என்ன வெளிப்படுத்துறோம் அப்படின்னா, நம்ம கிட்ட இருந்து அலை வெளிப்படுத்துது அப்படின்னா, அப்ப இப்ப நம்ம இறைவனிருந்து வந்த தொட்டு நம்ம கிட்ட வரக்கூடிய அலை இறைத்தன்மை பெற்றதாக இருக்க வேண்டும். அதுக்கு அகத்தாய் பயிற்சி முறைகளும் உடல் கூறுகளை சரியா வைத்துக் கொள்கின்ற பயிற்சி முறைகளும் செஞ்சோம் என்றால் நமக்குள்ள இருக்கிற அலை தூய்மை பெறும் பொழுது நம்மிலிருந்து வரக்கூடிய அலையில் தூய்மை பெற்றுவிடும். இதுதாங்க உண்மை. ஸோ இப்ப இந்த இடத்துல நம்ம ஒண்ணு சொல்லிக்கிறேன். நம்ம நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, நம்ம காந்தம் எந்த ஒரு பொருட்களும் அதில் ஒரு அலை உருவாகும். மைய நோக்கு விசை, மைய விளக்கு விசை சொன்னோம். அந்த மைய விளக்கு விசை 2 விசை இருந்து, ஒண்ணு நார்த் போல் சவுத் போல், அதுதான் காந்தம்னு சொன்னாங்க. அந்த காந்தம் ஒன்றோடு ஒன்று பிணைந்துதான் நம்ம எல்லாமே, நம்முடைய செல்கள் அனைத்துமே. நம்ம உடம்புல இருக்கிற செல்லுன்னு எடுத்துட்டீங்கன்னா அலையின் கூட்டு பிளஸ் அணுக்களின் கூட்டு பஞ்சபதியின் கூட்டு. ஒரு செல்லுன்னு எடுத்தீங்கன்னா அது பஞ்சபதியின் கூட்டு. பஞ்சபூதங்களும் சரிவிகிதாச்சாரத்தில் இணைக்கப்பட்ட ஒரு உருவமானது ஒரு செல்லு. அந்த ஒரு செல்லுல அலையக்கமா இருக்கத்தன்மை இருக்குது. அந்த ஒரு செல்லுடைய நார்த் போல்
சவுத் போல் ஒன்றிணைந்து பல கோடி செல்கள் இணைந்து நம்ம உருவமா எடுத்துருக்கோம். அப்போ அதுக்கு பஞ்சேந்திரிய தவம் செய்யப்படும் பொழுது எதுக்கு இதை சொல்ல வந்தாங்கன்னா, பஞ்சேந்திரிய தவம் நம்ம உடற்புகளை பற்றி நினைக்கப்படும் பொழுது அங்க இருக்கிற செல்களுடைய அலையக்கத்தை நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா சீக்கிரமா அங்க காந்தாற்றல் உருவாகும். இப்ப காந்தாற்றல் உருவாக்கும் போது வெப்ப ஓட்டம், காந்த ஓட்டம், ரத்த ஓட்டம் இதெல்லாம் சீர்படும். மெயினா காந்த ஓட்டம் சீர்படும். மொத்தத்துல நம்ம உடம்புல இருக்கிற காந்தத்துக்கு 2 தன்மை. ஒண்ணு ரசாயன மாற்றம், மின்சார மாற்றம். ரசாயன மாற்றம் வந்து நம்ம உடம்புல சுரக்கிற சுரப்பிகள். மின்சார மாற்றம் என்பது நம்ம இயற்கைகின்ற இயக்கங்கள். கை கால் அசைக்கிறது, ஓடுறது, நடக்கிறது, பேசுறது இதெல்லாம் மின்சார மாற்றமா இருக்கும். பொதுவாக அதுக்கு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் அந்த முட்டிக்கு கீழே அடிச்சா ஷாக் அடிக்கிற மாதிரி அடி அடிச்சோம்னா அது மின்சாரம் ஆகும். புரிஞ்சுக்க சொல்றேன். அதே மாதிரிதான் நம்ம உடம்புல நாளமில்லா சுரப்பிகள் சொல்றாங்க. 7 சக்கரங்கள் சொல்றோம் இல்லையா, அந்த நாளமில்லா சுரப்பிகள்ல இருக்கக்கூடிய அந்த இடத்துல எந்த ரத்த குழாய்களும் இல்லை. நாளமில்லா சுரப்பிகள் ரத்த குழாய்கள் அற்ற சுரப்பிகள். ரத்த குழாய் இருக்காது, ஆனா அங்க சுரக்கும். எப்படி சுரக்கும்? அப்படி எப்படி சுரக்கும்னா அங்க இருக்கிற காந்த ஆற்றல் பிரபஞ்ச ஆற்றல் இணைந்து காந்த என்னவா மாறும் சொன்னோம், 2 விஷயமா மாறணும். ஒண்ணு ரசாயன மாற்றம், ஒண்ணு மின்சார மாற்றம். அந்த காந்த ஆற்றல்கள்லாம் ஒன்றிணைந்தா ரசாயன மாற்றமாக மாறுகின்றன. அப்ப உடம்பில் இருக்கின்ற சுரக்கின்ற சுரப்பிகள் கூட எதனுடைய கூட்டம் தான் இருக்கு. கடைசியில காந்த எதனுடைய இயக்கத்துல அலையின் இயக்கத்துல வந்து எல்லாமே அலையின் தொகுப்பு தான். அலையியக்க தத்துவத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா அப்ப இறைவன் தன்னுக்குள்ள தன்னாலே காட்சி அளிப்பார். நாமளே இறைவனாக மாறிவிடுவோம். இதுதான் மனிதனே இறைவன் அப்படின்ற டாபிக்கு வரணும். புரிஞ்சுக்க வேண்டியது அகத்தாய்வு பெஸ்டா பண்ணுங்க. தன்னாலே தவம் வரும். தவம் வர 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 உங்க உடம்பு லேசாகும். அந்த அலைகளுடைய ஒரு சில நேரங்கள் நான் உணர்ந்திருக்கிறேன். உடம்பு ஃபுல்லாவே வந்து ஒரு குறிப்பிட்ட தவநிலைக்கு போகும்போது அந்த ஒரு மாதிரி ஊடுற மாதிரி தெரியும். உடம்பு ஃபுல்லா ஒரு பூசுற மாதிரி, ஊதுற மாதிரி அந்த மாதிரி தெரியும். எந்த தவத்துல அப்படின்னா நித்யானந்த தவம் பண்ணும் பொழுதும், அப்புறம் அந்த பிரபஞ்சம் வரைக்கும் விரிஞ்சு, அப்புறம் பிரபஞ்சம் வானத்திற்கு விரிஞ்சு சுருங்கி அப்படி பண்ற ஒரு தவத்தின் மூலியமாக நமக்கு கண்டிப்பா தெரியும். அந்த மாதிரி பண்ணும்போது அந்த அலைகள்லாம் விரிஞ்சு போறதையும் உள்ள சுருங்கி வர்றதையும் நம்மளால கண்கூட உணர முடியும். இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப நான் அறிவித்து கூறுறது அலையக்க தத்துவம், அதனுடைய தன்மையை புரிஞ்சுக்கோங்க. 2வது அகத்தாய்வு. இந்த 2 விஷயத்த நல்லா கையில் எடுத்து பண்ணிட்டீங்க அப்படின்னா உடற்பயிற்சி இருக்குன்னா இந்த உடற்கூறு நமக்கு நல்லா இருக்குங்கிறதுக்கு உடற்பயிற்சி. அவ்வளவுதான். இது 3 மட்டும் பெஸ்டா செஞ்சீங்கன்னா எந்த தவமா இருந்தாலும் தன்னாலே வந்துடும். தவம் செய்வதற்கு மனம் தேவை, உடற்பயிற்சி செய்வது உடல் தேவை. புரிஞ்சுங்களா? அகத்தாய்வு செய்வதற்கு உடலும் மனமும் தேவை. அகத்தாய்வு செஞ்சீங்கன்னா தான் உடலும் மனம் ஒன்றிணைவு. அப்படி ஒன்றிணைச்சுன்னா அப்ப மனம் அலையாது. மனம் அலையில தோணும். அதுதாங்க. சரிங்களா? அப்போ இந்த கருத்தை நம்ம என்ன இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா நாமளே இறைவனா இருக்கப்படும் பட்சத்தில் நாம் ஒரு இறைவனை தேடி போக தேவையில்லை. இதுதான் இந்த சப்ஜெக்டோட லாஸ்ட்ல இருக்குது. அப்ப நம்ம இறைவனை போக தேவையில்லையா அப்படின்னா இறைத்தன்மை வரும் வரை நாம அதுக்கு என்ன பயிற்சி முறை எடுத்தாக வேண்டும். பயிற்சி முறை எடுக்க 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 நம்மள இறைத்தன்மை வெளிப்படும். இப்ப நம்ம எப்படி இருக்கோம்னா வைரக்கல் இருக்குது, அது ஃபுல்லா மேல குப்பை கொட்டி வச்சிருக்கு. அந்த குப்பை எடுக்க 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 அதுதான் அகத்தாய்வு. குப்பையை கலர்னா வாசம் வருடுவாங்க. நல்லா புரிஞ்சுங்க. மனங்களில் சேரும் போது நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. போக போக நிறைய கஷ்டங்கள் நஷ்டங்கள்லாம் வரும். உண்மை அதுதான். அப்பதான் அவங்க தவம் ஒழுங்கா செய்யறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா குப்பையை கலரிட்டாங்க, வாசம் வரதான் செய்யும். அப்ப கர்மாவை கலர்னீங்கன்னா துன்பம் வரதான் செய்யும். அப்ப துன்பத்தை அதுக்குதான் என்ன சொல்றாங்க அகத்தாய்வு. எப்பவுமே துன்பத்தை அனுபவித்துதான் தீர்க்க வேண்டும். நம்ம கர்மாவை அனுபவிச்சுதான் தீர்க்க முடியும். அதுக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனதிடமும் உடல் வலியும் நம்மளுக்கு வேணுன்றதுக்காக தான் உடற்பயிற்சி, காயக்கல்பம், தவ முறைகள்லாம் கொடுத்துருக்காங்க. அகத்தாய் முறைகள்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படி பண்ண அந்த துன்பத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய உடல் நன்மை மனோதிடவு கிடைச்சிருச்சுன்னா ஒரு வாட்டி ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எந்த துன்பம் வந்தாலும் அசால்ட்டா போயிடும். அப்ப சீக்கிரமா உங்ககிட்ட கர்மா கழிஞ்சு நீங்க இறை தன்மை பெறுவீர்கள். இறைநிலை அடைவீங்கன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா இறைத்தன்மை பெறுவீர்கள். இறைத்தன்மை பெற்று அதுக்கப்புறம் தான் இறைநிலை அடையும். சரிங்களா? வாழ்க வளமுடன். இதுவரைக்கும் நமக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த தமிழானந்த யோகத்தின் அனைத்து அன்பர்களுக்கும், அது நிர்வாகிகளுக்கும், அது தலைவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்க்கையும் தெரிவித்து இன்றைய கருத்தை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பம் பூரண நாளை பெற்றேன். வாழ்க வளமுடன். இதுல எதனா டவுட்னா கேட்கலாம். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயாவிடம் கேள்வி கேட்டு அன்ரைஸ் பண்ணலாங்க. கேளுங்க. ஏன்னா நான் கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லிட்ட மாதிரி தெரியுது எனக்கு. பெரிய ஆமாங்க.
நிறைய நான் ஆமாங்க தெரியும். அலையக்கம் மட்டுமே எடுத்துடலாம்னு பார்த்தேன். அது மட்டுமே எடுத்தா இதுல சில பேர் மன்றத்து கொஞ்சம் சேர்ந்த ஆட்களும் இருப்பாங்க. அவங்களும் புரியாத போயிடக்கூடாது என்று தான் நான் அதுல இருந்து கொஞ்சம் வெளியே வந்துட்டேன். அது மட்டுமே ஒரு நன்மணியா நபர் வந்து நன்மணியா வந்து வாரந்தோறும் ஒரு தொடர் நிகழ்வாக காந்த தத்துவம் பற்றி 39 வாரம் எடுத்துட்டு வராருங்க. சோ அதனால நல்லது. புரியுங்க. ஆமா. ஐயா சொன்னது தெளிவா அன்பர்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கோங்க ஐயா நிச்சயமா. ஆமா, ம். ஆமா. ரொம்ப கண்டிப்பா, சிறப்பா கண்டிப்பா. இருந்தது. சந்தோஷம். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாங்க. அதுக்கு முன்னாடி ஐயா அவர்கள் நாம் தவநிலையில் இருந்து வாழ்த்துவோம். திரு பேராசிரியர் வேதாத்ரி விக்ரம் ஐயா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்றோங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க ஐயா வளம். சொன்னதனுடைய மிக சுருக்கமான கருத்து என்னன்னா, நம்ம சுத்த வெளியிலிருந்து எப்படி ஒரு அலை உருவானது, இறைத்துகள் எப்படி வந்தது, அதுக்கப்புறம் பஞ்சபூதங்கள் எப்படி வந்தது, அணு எப்படி வந்தது, அதுக்கப்புறம் ஓரறிவு முதல் ஆறறிவு வரை எப்படி தோன்றியது, அதிலிருந்து தோன்றிய மனிதன் வரை ஐயா வந்து ரொம்ப சுருக்கமாகவும் விரைவாகவும் எல்லாருக்கும் புரியுற மாதிரி விளக்கி சொன்னாங்க. மனிதன் தோன்றினான். அதுக்கப்புறம் மனிதன் மட்டும்தான் சுயமாக சிந்திக்கும் திறன் வந்தது. அது வந்த பிறகு அவனுக்கு பகைமை, சுயநலம், கோபம், தாழ்வு மனப்பான்மை போன்ற குணாதிசயங்கள் கர்மயத்தில் பதிய துவங்கியது அப்படின்னு சொன்னாருங்க. அலையின் தொகுப்பு தான் அனைத்துமே அப்படின்றத சொல்லியிருக்கிறாருங்க ஐயா. நம்ம எல்லாருமே அலையின் தொகுப்பு தான், அயல்களின் இறுக்கம். அதனாலதான் நாம் தோன்றினோம். அப்புறம் அதுல ஒரு உள்ள சின்ன ஆமாங்க கருத்து மனம் தெரிவிச்சுக்கணுமா? நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது எதுக்கு அந்த அலையியக்கத்தை சொல்லுவேன்னா, இறைவன் என்பது அலை ரூபத்தில் அருபமானவர் என்ற நிரூபிப்பதற்காக தான் இந்த அலைக்க தத்துவத்தை நம்ம எடுத்தோம். புரிஞ்சுக்கணும். ம், உருவமற்றவர் தான் இறைவன் அப்படின்னு ம். தெளிவா புரிஞ்சுக்கங்க. அருபமானவர், அலை கண்ணுக்கு தெரியாது, உணர மட்டுமே முடியும். அதை அகத்தாய்வு செய்து தவத்தின் மூலமாக மட்டும்தான் இறைவனை உணர முடியும். அதுதான் அந்த புரிதலுக்கு நம்ம வரணும். வாழ்க வளம். சொல்லுங்க. நன்றிங்க நன்றிங்க. இன்னொன்னு சொன்னாரு, நம்ம மனம் வந்து எப்பவும் அலைஞ்சுக்கிட்டே இருக்கு. அத நல்வழிப்படுத்த தான் நம்மளுடைய ஞானிகள் பக்தி மார்க்கத்தை உருவாக்கினார்கள். அப்புறம் தவங்கள் எப்படி செய்யணும், அதுக்கப்புறம் இறை வழிபாடு அதுலதான் துவங்கியாச்சு. ஆனா இப்ப வந்து பழக்க வழக்கம் மட்டுமே உள்ளது. அது நம்ம வந்தது நோக்கத்தை அதுல தெளிவுபடுத்தவில்லை. அதை நம்ம பழக்கமும் பண்றது இல்லை இப்போ. அகத்தாய்வு கண்டிப்பா. அகத்தாய்வு எவ்வளவு செய்யறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம தவத்தின் சாட்சி பொருளாக அதை காட்சிப்படுத்தியும் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஐயா சொன்னதுல முக்கியமா சொல்றது என்னன்னா, அகத்தாய்வு செய்து பழகுங்கள். வேற எதுவுமே வேண்டாம். எந்த தவமும் வேண்டாம். அகத்தாய்வுல இருந்து நம்ம கர்மத்தை தூய்மை செய்யக்கூடிய ஆற்றல் அதுல உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தன்னை அறியாமலேயே மனம் ஆழ்ந்து அமைதிக்கு சென்று விடும். எல்லாமே அலையின் இயக்கம்தான். நாம் தான் இறைவன் என்று புரிந்து கொண்டால் நம்மிடம் இருந்து வரும் அலை அத்தனையும் இறைத்தன்மையை வெளிப்படுத்தினால் நல்ல அலை இயக்கத்தை அது கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க ஐயா நீங்க சொன்னது. அதாவது நன்றி. அலையியக்க தத்துவம், அகத்தாய்வு, உடற்பயிற்சி இது 3ம் செஞ்சாலே நம்ம வந்து நம்மளுடைய மன அலைச்சலை குறைச்சி நம்ம இறை உணர்வு பெற ஈஸியா இருக்கும். அதே நாமளே இறைவனாக இருக்கும்போது நாம் இறைவனை தேடி செல்ல தேவையில்லைன்னு சொல்லி முடிச்சிருக்கீங்க ஐயா. ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க ஐயா. நன்றிம்மா, நன்றி. ரிஷி பாபா அம்மா, நீங்க கேள்வி கேட்கலாமா? அன்மியூட் பண்ணிட்டு. நன்றிங்க அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க. ஐயா இடையில தான் வந்தேங்க. ஆனாலும் அம்மாவும் விளக்கிட்டாங்க. நீங்க விளக்குனதுல இருந்தும் இந்த தலைப்புல இருந்து தான் பேசியிருக்கீங்கன்றத புரிஞ்சுக்கிட்டேங்க ஐயா. சரி, சரி, ரொம்ப சரி. சிறப்பா இருந்ததுங்க ஐயா. அலையக்க தத்துவமும் அகத்தாய்வும் வந்து எவ்வளவு முக்கியங்கிறத எடுத்து சொல்லியிருக்கீங்க. அதை பின்பற்றிக்கிறோங்க ஐயா. அதை பின்பற்றுவதற்கு கூடங்க ஐயா ஒரு சில இது ஃபாலோ பண்ணணும் இல்லைங்களாங்க ஐயா? கண்டிப்பா, கண்டிப்பா. அதாவது சொல்லுங்க. நமக்கு அகத்தாய்வு பண்ணணும்னா அதற்கு ஒரு ஃப்ரீக்குவன்சில நம்ம வந்து உட்காரணுங்க முதல்ல. அதே மாதிரி அப்படிதான். அகத்தாய்வு பண்றதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அந்த கண்டிஷன்ஸ்ல என்ன எதை எதை எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத சுருக்கமா சொல்ல முடிஞ்சா ஐயா சொல்லுங்க ஐயா. ரொம்ப வாழ்க வளமுடன். சிம்பிள்மா. நல்லா புரிஞ்சுக்கங்கம்மா. ம். நம்ம எல்லாருமே இயல்பு நிலைக்கு இல்ல. கண்டிஷன் சரிங்க. ஒண்ணு கிடையவே கிடையாதுங்க. ஆன்மீகத்துல கண்டிஷன் ஒண்ணு கிடையவே கிடையாது. இயல்பு, அது மகரிஷி நிறையற்ற இயல்பு உணர்தல் இதுதான் பேசியிருப்பாங்க. இயல்புனா சரிங்க. இப்போ அகத்தாய்வு செய்வதற்குன்னு ஒரு நம்மளுக்கு ஒரு அதாவது எப்படின்னாக்கா
சின்ன குழந்தைக்கு எப்படி நடவடி தேவைப்பட்டதோ அந்த மாதிரி அகத்தாய்வு என்பதை நமக்கு என்ன புரியறதுக்காக என்ன பண்ணாங்க, பயிற்சி முறையின் போது துரியத்தவம் செய்து பேப்பர் பேனை வச்சு மன அமைதி நிலையில நீங்க அகத்தாய்வு பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. எதுக்குன்னா ஆரம்ப கட்டத்துல ஒரு நடைவண்டி குழந்தைக்கு நடைவண்டி தேவைப்படுவதை போல நம்ம புரிதல் ஏற்படுவதற்காக சொல்லப்பட்ட கருத்து. அதை நாம எப்படி எடுத்துக்கணும்னா, எப்போ இதுக்குன்னு நீங்க அப்படியே ஒரு இடம் தெரிஞ்சு ஃப்ரீக்வன்சி சரியா இல்லை, அலையிட்ட சரியா இல்லை, இப்போ கோபமாவே இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோமே, கோபமா இருக்கிறீங்க, நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்றது தெரியுமா தெரியாதா? தெரியும். முடிஞ்சிச்சு. தப்பு பண்ணிட்டு தெரிஞ்சாலே அடுத்த கட்டம் நம்ம ஈகோ உதைக்கும். நம்ம பெரியவங்க அவங்க சின்னவங்க இவங்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறதா, அந்த ஈகோவை உடைக்கிறது தான் ஆன்மீகமே. இப்ப நீங்க உங்க கோபத்திலே இருங்க, ஆனான்னு சொல்ல, கோபத்துல நீங்க சாட்சி பொருளா நின்று பாத்தீங்கன்னா, நீங்க செஞ்சு தப்புன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க ஆஸ்வாசப்படுத்திட்டு தாராளமா போய் மன்னிப்பு கேட்டுருவான். சப்போஸ் நீங்க செஞ்ச தப்பு இல்லை, அவங்க செஞ்சுதான் தப்புன்னு வச்சுப்போம். அப்போ நீங்க என்ன பண்ணணும், இன்னும் அதிகமா ஆஸ்வாசப்பட்டுட்டு சரிம்மா மன்னிச்சு விட்டுறேன், நீங்க செஞ்சது தப்புதான், உங்களை மன்னிச்சு விட்டுறேன் அப்படின்னு சொல்லி தாராளமா அவங்களை மன்னிச்சு மனசுக்குள்ள இதை போய் நீங்க மன்னிச்சு விட்டுறேன் எதிராளிகிட்ட சொன்னீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் ஈகோ அதிகமாயிடும். மனசுக்குள்ள மன்னிச்சு விட்டுட்டு நீங்க அமைதி ஆயிடும். அந்த கருத்தை மனசுல சுமக்க கூடாது. அதான் ரொம்ப முக்கியம். பெரும்பாலும் நாம பழைய எண்ணங்களை சுமந்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா, அந்த சுமைகளை இறக்கி வைப்பதே அகத்தாய்வு தான். நீங்க அகத்தாய்வு தனியா பண்ணவே வேணாம், சுமையை இறக்கி வச்சாலே போதும். அதான் விஷயம். அப்ப நீங்க அகத்தாய்வு பண்ணுவதற்கு அதுக்கு ஒரு இடம், ஃப்ரீக்வன்சி, நிலைப்பாடு, ஒரு கண்டிஷன் இப்படிலாம் போட்டீங்கன்னா அந்த அகத்தாய்வும் கட்டுக்குள்ளதான் இருக்கும். ஒரு இயல்பா இருக்காது. அது ஒரு கண்டிஷன் போயிட்டே இருக்கும் அந்த அகத்தாய்வு. அப்படி வேணாமே. மகர்ஷி எதுக்கு கொடுத்தாங்க, அதான் நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய புரிஞ்சுக்கொண்டது என்னன்னா, மகர்ஷி ரொம்ப தெளிவா கொடுத்தது என்னன்னா, ஒரு பயிற்சி முறை மட்டும்தான் அவர் கொடுத்திருக்கிறார். இந்த பயிற்சி முறையை வச்சு இயல்பு நிலைக்கு வாங்க, உணருங்க. ரெண்டே விஷயம் தான் மகரிஷி புத்தகத்துல எங்க பார்த்தீங்கன்னாலும் இயல்பு நிலை, உணருதல் அப்படின்னு போட்டிருப்பாங்க. எங்கேயுமே நான் அறிக்கேன் அப்படிலாம் சொல்றதே கிடையாது. உணருதல் மட்டும் சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சொல்லி கடமைப்பட்டுக்கிறேன். இப்ப நினைச்சதுலாம் நடக்கல, நான் எவ்வளவு வாழ்த்தினேன் அப்ப கூட நடக்கல அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. வாழ்த்தினாலோ நினைச்சாலோ உரு போட்டாலோ அதுக்கு வேண்டுனாலோ நடக்கவே நடக்காது. அப்ப இப்பதான் நடக்கும். எப்ப நடக்கும்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் பாத்துக்குங்க. உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் தேவை இருக்கு, 1000 ரூபாய் வேணும் அப்படி வச்சுக்கோ. இதுக்கோசம் வேண்டீங்க, சாமி எனக்கு ஒரு 1000 ரூபாய் இருந்தா போதும் சாமி அப்படி வேண்டுவதை விட போதும், காலையில் ஏஞ்சிக்கும் போதும் ஏஞ்சி உட்காந்து கண்களை மூடி பிரபந்திச்சு நினைத்து 1000 ரூபாய் உங்களுக்கு வந்துட்டா உங்க மனநிலை எப்படி இருக்குமோ அந்த மனநிலையில நீங்க இருந்தீங்கன்னா உங்க உடம்புல இருந்து ஒரு அலையக்க வெளியே போகும். அந்த சந்தோஷம் 1000 ரூபாய் கிடைச்சிருச்சு உங்களுக்கு எப்படி இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா? அந்த சந்தோஷ அலை வெளியே கொடுத்துட்டீங்கன்னா அந்த அலை போய் உங்களுக்கு 1000 ரூபாய் வரக்கூடிய விஷயத்த தன்னலைக்கு வந்து கொடுக்கும். இதுதான் நினைச்சது நிறைவேறுதுன்றது. என்னன்னா, நீங்க அந்த நிலைக்கு போயிடணும். பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் கேட்கறது எப்படி கேட்கணும், கொடுத்துட்ட மாதிரி கேட்டாதான் அந்த பிரபஞ்சம் என்ன பண்ணா, ஐயோ நம்ம இவர் கொடுக்கவே இல்லை, கொடுத்த மாதிரி நமக்கு தேங்க்ஸ் சொல்றாரு, நன்றி சொல்றாரு அப்படின்னும் போது உடனே அதை நிவர்த்தி செய்து கொடுத்து விடும். ஆகையால் குழுவில் இருக்க அனைத்து நண்பர்களும் உங்களுக்கு அன்பான வேண்டுகோள், உங்களுக்கு எது தேவையோ அது கிடைத்து விட்டது போல் கிடைத்து விட்டால் உங்க மனம் எவ்வளவு மகிழுமோ, மகிழப்படும்போது ஒரு அலை உருவாகும் இல்லையா? இது நம்ம ரொம்ப நேரம் இருக்கிற முடியாது, ஒரு செகண்ட் இருந்தா கூட போதும். ஒரே ஒரு அலையை வெளியே தள்ளனா கூட போதும். ஒரு நாளைக்கு ஒரு அலை அப்படி தள்ளுங்களேன். நைட்டு தூங்கும் போது காலை ஏச்சிக்கும் போது 2 அலை தள்ளுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 45 நாள் தள்ளுறீங்க, 45 நாள் 48 நாள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உங்க பழக்கத்தில் இருந்தும் அலையோட திணிவு பெற்ற நிலைக்கு வருவதற்கு ஒரு டியூரேஷன். இதுதான் வட்டாயிருக்கு பேராற்றல் பேரறிவு. முடிஞ்சிருச்சா? காலம் ஒண்ணு வந்த பிறகுதான் மகர்ஷி நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சாங்க. அதுதான் இந்த காலம். நீங்க எவ்வளவு காலம் அதை இன்டென்சிட்டிவா ரொம்ப நேர்மையா சொல்றீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு வந்து அடையும். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. அது தி சீக்ரெட்ல ரோண்டா பேரன் அவங்க சொன்னதே நீங்க சொல்லிருக்கீங்க. அதேதான் நம்ம அதை பயன்படுத்துறது. அதுக்குதான் மகிழ்ச்சி அழகா அகத்தாய் மூலியமா கொடுத்துருக்காங்க. அது நம்ம அப்படி புரிஞ்சுக்கல, அப்படி புரிஞ்சுக்கணும் அது ஈஸியா புரிஞ்சிடுச்சு நம்மளுக்கு. சோ அதனாலதான் அதையும் சேர்த்து உங்களுக்கு சொல்றேன். சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. சிறப்புங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். ஐயா, இப்போ நம்ம அகத்தாய்வு செய்யும் போதே சில சங்கல்பங்கள் எடுக்கிறோங்க. ஆனா அதை தொடர்ந்து அந்த சங்கல்பத்தை கடைபிடிக்க முடியலங்க. கொஞ்ச நாள்ல அதை தொடர முடியாத விட்டுடுறோங்க. அதுக்கு என்னங்க ஐயா செய்யலாம்? இப்போ ஏதோ ஒரு சங்கல்பம் பண்ணிட்டீங்க, ஏதோ ஒரு தேவை இருக்கு, அதுக்கு ஒரு சங்கல்பம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன். அந்த சங்கல்பத்தை நீங்க எந்த அளவுக்கு உணர்வா உங்ககிட்ட இருந்து ஒரு அலையக்கத்தை வெளியே தள்ளினீங்கன்னா அது உங்களை ரிப்பீட்டடா செய்ய வைக்கும்.
நீங்க சப்போஸ் உணர்வா பார்க்காம ஒரு கண்ணை மூடிட்டு ஒரு தவநிலையில இருந்து எனக்கு இந்த நிலை வேணும் அப்படின்னு நினைப்பது கற்பனை. இது ரெண்டும் நிறைவேறாது. நினைத்தல், கற்பனை, பாவனை செய்தல் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாவனைனா அதுவாக மாறுதல். அப்படி மாறினா மட்டும்தான் சக்சஸ் ஆகும். அது நீங்க இடையில விட்டுட்டீங்க, நிறைவேற மாட்டேது, சங்கல்பம் எடுக்கிறோம், அந்த சங்கல்பம் நிறைவேற மாட்டேது. சங்கல்பத்தை நீங்க கற்பனையாகவும் வடிவமா பார்த்து விட்டுறீங்க, பாவனை பண்றது இல்லை. பாவனை பண்ணி பாருங்க, கண்டிப்பா அந்த சங்கல்பம் தன்னாலே உங்களை பண்ண வைக்கும். ஒரு நாள் இடையில ஏதோ சூழ்நிலை காரணமா ஊருக்கு எங்கேயோ போயிட்டீங்க, அந்த டைம்ல பண்ண முடியல. ரொம்ப முக்கியம் என்னன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியம், ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு நிறைவேறணும் அப்படின்னா இடம், நேரம், அந்த டியூரேஷன், காலம், இது தயவு செய்து மைண்ட்ல வச்சுங்க. 6 மணிக்கு பண்ணா 6 மணிக்கு கரெக்டா உட்காருங்க. திசை எந்த திசையில உட்காருன்னு வச்சுக்குவேன். ஒரு இடம் தேர்ந்தெடுக்கிறீங்க, பெட்ரூமு இல்லைன்னா பூஜை ரூமு ஸ்டாண்டர்டா வச்சுக்கோங்க. அப்புறம் எவ்வளவு நேரம், காலம், 1/2 மணி நேரமோ, 10 நிமிஷமா, 5 நிமிஷமா, 5 நிமிஷமா, காலம், இது கொஞ்சம் ரெகுலரைஸ் பண்ணி பாருங்க. அண்ணாலேயே 48 நாளைக்குள்ள கண்டிப்பா, அதான் மண்டலம் சொல்லுவாங்க, சில பேருக்கு அதுக்குள்ளவே நடத்துறோம். உண்மை. என்னோட பை எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் ஒண்ணு நினைச்சு நடந்திருக்கு. இப்போ அந்த செயல்பாட்டுல நான் இருக்கிறேன். ஸோ அதை வச்சுதான் இப்ப இந்த சிலதெல்லாம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸே தான் இங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால சொல்றேன், நீங்களும் அது மாதிரி செய்யுங்க, கண்டிப்பா சக்சஸ் ஆகும். ஆயிட்டு நீங்க எனக்கு கண்டிப்பா கால் பண்ணுவீங்க. பண்ணியிருந்தா நான் சொன்ன மாதிரி செஞ்சீங்கன்னா. நிச்சயமா. நன்றி. பாவனை முக்கியம். ஆனா இப்ப அந்த நிகழ்வு நடந்துட்ட மாதிரியே நம்ம நினைச்சு சந்தோஷ அலைய அனுப்பும்போது ஆமா, அது கண்டிப்பா நிறைவேறும். கூஸ் பம்ப்ஸ் ஆகுன்னு சொல்லுவாங்க இல்லையா? கூஸ் பம்ப்ஸ்னா நம்மள அறியாம புல்லரிச்சு பற்றி சொல்லுவோம், உடம்பெல்லாம் புல்லரிச்சு பற்றி சொல்லுவோம் இல்லையா? அந்த நிகழ்ச்சி நடந்துச்சு, 1 கோடி ரூபாய் வேணும், 1 கோடி ரூபாய் உங்களுக்கு விழுந்துடுச்சு. விழுந்துட்டா உங்களுக்கு உடம்பெல்லாம் எப்படி சந்தோஷம், பூரிக்கும், சாப்பிட மாட்டீங்க, தூங்க மாட்டீங்க, ஒரு சந்தோஷமா இருக்கும். அந்த நிலையை நம்ம 1 செகண்ட் நினைச்சா கூட போதும். 1 செகண்ட். ஏன்னா மனுஷன் தானே, இதெல்லாம் கிடைச்சிருமான்னு உடனே இன்னொரு குரல் நமக்குள்ள இருந்தே வரும். அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும், அந்த கூஸ் பம்ப்ஸ் பற்றி ஒரு அலையை வெளியேற்றி. சிறப்புங்க. இப்போ பழைய ஒரு கசப்பான நினைவுகள் இத ரொம்ப சுமையா காலத்துல நம்ம கொண்டு போயிட்டே இருக்க மாதிரி இருக்குங்க. சில சமயம் பார்த்தோம்னா அதை மறந்துட்டோம்னு நினைச்சிருப்போம். பட் அதனுடைய தொடர்புடைய சில நிகழ்வுகள் நடக்கும்பொழுது நம்மளோட மனம் திரும்ப மறுபடியும் அங்க போய் அந்த பழைய நினைவுகள்லாம் கொண்டு வரும்போது எல்லாமே அப்படியே பதிய வச்சதெல்லாம் அப்படியே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா நம்ம நினைவுக்கு கொண்டு வந்து சேர்த்துருதுங்க ஐயா. அது 100% கரெக்டுமா. நீங்க நல்ல கொஸ்டின் கேட்டிருக்கீங்க, சூப்பரான கொஸ்டின். நான் என்ன சொல்லுவேன்னா, பொதுவா நான் சொல்றது, வெட்டியான் தொழில் நம்மளுக்கு எதுக்குன்னு கேட்பேன். பணத்தை ஏன் தோண்டி எடுக்கணும்? அது செத்து போனதை ஏன் தோண்டி எடுக்கிறீங்க? இது வாயில சொல்லிடலாம். ஆனா நம்மள அறியாம என்ன பண்ணோம், ஒரு நிகழ்வு நடந்துச்சுன்னா அது ஒத்த இருக்கக்கூடிய நம்ம இதில் நடந்துச்சுன்னா உடனே அந்த நினைவு வந்துடும் தன்னனே. அப்படி நினைவு வரப்படும் போது என்ன பண்ணணும், அங்கதான் ரொம்ப முக்கியம். இப்ப நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட். இது எல்லாருக்கும் நடக்கிறது, இன்க்ளூடிங் மீ, எனக்கும் சேர்த்து, எல்லாருக்கும் சேர்த்து சொல்றேன். இது தன்னாலே நடக்கக்கூடிய இயல்பான நல்ல கொஸ்டின். அப்படி வரும்போது நீங்க என்ன பண்ணணும்னா, அதை தனதாக்கி கொள்ளாமல் ஒரு சாட்சி பொருளா பாருங்க. சும்மா பார்க்கணும், தூரத்துல இருந்து பார்க்கணும். ஓ, அன்னைக்கு இப்படி நடந்தது, இவங்களுக்கு இப்படி நடந்துச்சு, அவங்களுக்கு மட்டும் அப்படி நடந்தது, இவங்களுக்கு அப்படி சாட்சி பொருளா மட்டும் பாருங்க. அது கூட உறவாடிடக்கூடாது. சாட்சி பொருளா பார்த்தீங்கன்னா உடனே எரேஸ் ஆயிடும். அது கூட உறவாடிட்டீங்கன்னா திரும்ப பதிவா பதிஞ்சிரும். நம்ம செய்யற பெரிய தப்பு என்னன்னா, தவமெல்லாம் நல்லா பண்ணுவோம், எக்ஸலண்டா தவம் பண்ணுவோம். இந்த மாதிரி வந்துச்சுன்னா மீண்டும் அதை நினைச்சு என்ன பண்ணும், மீண்டும் பதிவை ஏற்றிக்கணும். இப்ப இந்த இடத்துல எங்க மிஸ் ஆகுதுன்னா, அகத்தாய்வு பண்றது இல்லாதனால இது மிஸ் ஆகுது. இந்த பதிவை நம்ம ஏற்றிக்க கூடாது அப்படின்னு அகத்தாய்வு பண்ணி வெளியே தள்ளிட்டாலோ இல்ல சாட்சி பொருளா நின்றுட்டாலோ கண்டிப்பா ரிமெம்பர் வராது. சப்போஸ் இல்ல இதெல்லாம் மீறி எனக்கு வருது சார், நீங்க சொன்னீங்க எல்லாம் கரெக்ட், நான் எல்லாமே பண்ணேன், அப்ப கூட மீறி வருது அப்படின்னா அந்த நேரத்துல ஒண்ணும் பண்ணாதீங்க. அமைதியா உட்காந்து ஆழ்ந்த சுவாசம், நீண்ட மூச்சு எடுத்து நீண்ட மூச்சை விடு, வெறும் சுவாசம் மட்டும் பண்ணி பாருங்க, கண்டிப்பா சக்சஸ் ஆகும். ஆழ்ந்த சுவாசம் பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷமோ 3 நிமிஷமோ 2 நிமிஷமோ ஒரு ஆழ்ந்த சுவாசம் பண்ணி பாருங்க. ஆனா கண்டிப்பா தவங்களோ வேற எதையோ பண்ணிட முடியாது. அந்த நேரத்துல நம்ம மனுஷன் தான், மகன் கிடையாது. அந்த நேரத்துல நம்ம தன்னாலே அந்த சிந்தனை வரும், ஐயோ இப்படி நடந்துச்சு, அப்படி நடந்துச்சு, அவங்களுக்கு நடந்த மாதிரி நம்மளுக்கும் நடந்துச்சு அப்படின்னு எப்படியோ வரும். அது வரும்பொழுது நீங்க என்ன செய்யணும்னா, மூச்சை இழுத்து விடுங்க. எதுக்கு மூச்சை இழுத்து விட சொல்றேன்னா, மூச்சுக்கும் மனசுக்கும் சம்பந்தம் இருக்குது. எப்படி அப்படின்னா, இதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்டே இருக்கு. நீங்க இன்னொரு இது வைக்கும்போது அந்த எக்ஸ்பெரிமெண்டோட செஞ்சு காமிப்போம். ஸோ இப்ப மூச்சை எந்த அளவுக்கு நீங்க சுவாசம் பண்றீங்களோ உங்க மன அலை குறையும் போது தன்னாலே அந்த இதுல இருந்து விடுபடும், அந்த லிங்க்ல இருந்து விடுபடும்.
நீங்க சும்மா செஞ்சு பாருங்க. அந்த நிலை வரும்போது செய்யுங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த லிங்க் விடுறது நல்லா தெரியும். ஆழ்ந்த சுவாசம். எதனா பக்கம் உட்காருங்க. உங்க இஷ்டம். இலகோ உட்காந்துங்க. நல்லா கம்ஃபர்ட்டா உட்காந்துங்க. சேர்ல உட்காந்துங்க, சப்பன போட்டு உட்காருங்க, காலை நீட்டி உட்காருங்க. முடிஞ்சா படுத்து கூட படுத்துங்க. படுத்து நல்லா ஆழ்ந்த சுவாசம் பண்ணி பாருங்க. ஒரு 27 சுவாசத்துக்குள்ளே சரியாயிடும். அல்லது 27 அஸ்மி முத்திரைக்குள்ளவே சரியாயிடும். ஆனா சுவாசம் தான் முக்கியம். அஸ்மி முத்திரையை விட சுவாசம் முக்கியம். சுவாச பயிற்சி மட்டும் செஞ்சு பாருங்கம்மா. பார்த்துட்டு நீங்க சொல்லுங்களேன். ரொம்ப ஐயா வாழ்க சிறப்புங்க. வளமுடன். வாழ்க சொல்லுங்க. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. ஐயா இப்ப அகத்தாய்வு அப்படிங்கிறது எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினந்தவித்தல், கவலை ஒழித்தல், நான் யார். இப்போ எஸ். அதாவது அகத்தாய்வு என்பது எண்ணம் ஆராய்தலில் தொடங்குகிறதா, வாழ்க்கை தத்துவம் என்பதில் தேவைகள் 3ல் தொடங்குகிறதா? எண்ணம் ஆராய்தல் என்பது எண்ணம் ஆராய்தல் தான் தொடங்கும். எண்ணம் தான் எல்லாருக்கும் வாழ்க்கை தத்துவம் எல்லாம் வர்றது எப்படின்னா, அதுதான் சொன்னாங்க அலையக்க தத்துவத்தை மாதிரி. அதுதான் சொன்னது என்னன்னா, அலைகள் தான் பதிஞ்ச வாழ்க்கை தத்துவமே விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம மிருகணத்துல மனுஷியானமா மாறணுமா? அப்ப எந்த தத்துவம் நம்மளுக்கு கிடையாது. மனுஷனா புதுசா மிருகணத்திலிருந்து மனுஷனா மாறப்படும் போது அவனுக்கு எந்த தத்துவமும் தெரியாது. ஆனா அலைகளோட தொகுப்பு இருந்தது, கருமையம் இருந்தது. அதுல இருந்து அவனுக்கு சிந்தனை வந்தது. இதை அடிச்சு சாப்பிட்டா நமக்கு நல்லா இருக்கும், அதை அடிச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். அப்ப எண்ணம் தானே தோணுது. பசி என்ற உணர்வு எண்ணம். அந்த எண்ணம் வெளிப்படும் பொழுது இன்னொன்னு அடிக்கணும், பறிச்சு சாப்பிடணும், பசியை ஆத்திக்கணும். அங்க எண்ணம் தானே வருது. எண்ணம் ஆமாய்யா. தான் இப்ப இப்போ எண்ணத்துலதான் தொடங்குறதுன்னா, இப்ப நல்ல எண்ணம் அப்படிங்கிறது இருக்கணும், கெட்ட எண்ணங்களை நம்ம தவிர்க்கணும். இப்ப எஸ். நல்ல எண்ணம் அப்படிங்கன்னா, இப்ப எனக்கு தேவையானதெல்லாம் நல்ல எண்ணம். அப்ப அங்க தேவைகள் 3ங்கிறத விட்டுட்டு இங்க அகத்தாய்வு நடக்கும் பொழுது தேவை என்பதை தீர்மானிப்பதில் சரியா தீர்மானிக்காதது அப்படிங்கும் போது அங்க அகத்தாய்வு சக்சஸ் ஆகாம ஃபெயிலியர் ஆகுமாங்க? அதான் அந்த ஆராய்ந்து பார்க்கக்கூடிய திறமை தான் அகத்தாய்வு. அந்த அகத்தாய்வு பண்ணா மட்டும் தான் சக்சஸ் ஆகும். அகத்தாய்வு பண்ணா கண்டிப்பா சக்சஸ் ஆகுது. இப்ப இப்ப நீங்க இப்ப சொன்ன மாதிரி அகத்தாய்வுல நம்ம என்ன பண்றோம், உங்களுக்கு தேவையா அப்படின்னு சொல்றோம். அந்த தேவை என்பது அவரவர் தேவை. இப்ப மனவளக்கலைக்கு வரவங்களே இதெல்லாம் கிடைக்குமா என்றுதான் வர்றாங்க. இப்போ கண்டிப்பா நான் தேவை எங்களுடைய மட்டும் தான் மன்றத்துல வராங்களே. 9 தவ மையம் வச்சிருந்தேங்க. ம், இங்க எதுவும் கிடைக்காது, இங்க விடுவதுதான் எங்களுடைய தவம், விடுவதுதான் அகத்தாய்வு, பெறுவதற்கு அகத்தாய்வு இல்லைன்னு சொன்ன உடனே மக்கள் எல்லாம் அங்கெல்லாம் பெறுவதற்கு சொல்றாங்கன்னு போயிடுறாங்க. நான் எஸ். கிட்டத்தட்ட இப்ப 9ல் 6 தவ மையத்தை மூடிட்டேன். இங்க சரி வராதீங்க, பெறுவது சரி அப்படின்னு சொன்னா அங்க போங்க அப்படின்னு சரி சொல்லி நான் மூடிட்டேன். மீதி சரி 3ஐயும் சரி மூட போறேன். அந்த அளவுல சரி போயிருச்சுங்க. ஏன்னு சரி கேட்டா, நான் ம், அகத்தாய்வு அப்படிங்கறது எங்க தொடங்கணும், தேவைகள் 3 அப்படிங்கறத புரிஞ்சுக்காமல் நீங்கள் ம், அகத்தாய்வு செய்தால் ம், உங்களுடைய தேவையை இதை எடுத்துக்கொண்டு செய்வீர்கள். அது ம், அல்ல, தேவைகள் 3 தான் தேவை. அப்ப ம். அங்கிருந்து தொடங்குங்க அப்படிங்கும் போது தேவையே என்னது, எல்லா பேருக்குமே தேவைக்கு மேல இருக்குதுங்கிறது நிலைமைதான் வருது. ஆனா இருந்தாலும் அதற்கு மேல ஏதாவது வேணுங்கிறதுக்கு தாங்க நாங்க மன்றத்துக்கே வந்தோம்னு கேட்கறாங்க. நீங்க தயவு செய்து கண்டிப்பா வெளியில போங்கம்மான்னு நான் அனுப்பிச்சு விட்டுறேன். எங்க கண்டிப்பா மன்றத்துல இருந்து அப்படியே அனுப்பிச்சு விட்டுறேன். ரொம்ப கரெக்டா செஞ்சிருக்கீங்க. நீங்க செஞ்ச செயல் கரெக்ட். இங்கதான் சரி. மகரிஷி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க நீங்க ம், எண்ணுகின்ற எண்ணமோ செயலோ சொல்லோ பிறிதொரு ம், பொருளுக்கோ உயிரினத்துக்கோ துன்பம் ம், விளைவிக்குமானால் அது துன்பம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ம், துன்பம் ம், விளைவிக்காத செயல் எதுவோ அது இன்பம். நீங்க ம், 3 தேவையை பூனா வச்சுக்கோங்க, இல்ல வாழ்க்கை தத்துவம் வச்சுங்க, எது வச்சாலும் பிறிதொரு ம், பொருளையோ உயிரினத்தையோ பாதிக்கும் பட்சத்தில் அது பாவம் அல்லது துன்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்ப நம்ம ஆ, அந்த இடத்துல போகும்போது அந்த அலை இப்ப நம்ம வரக்கூடிய அதுதான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா, என்ன ம், அலை எதுவா இருந்தாலும் அலையின் விஷயம் தாங்கய்யா. நீங்க வாழ்க்கை தத்துவம் எடுங்க, எது கூட எடுங்க, எல்லாமே அலையின் விஷயம் தான். அப்ப அலை என்பது ம், மனம் சார்ந்தது அல்லது எண்ணம் ம், சார்ந்தது அல்லது நம்ம ம். உடம்பில் இருக்கக்கூடிய கருமையத்தில் வெளிப்படக்கூடிய ஒரு நிலை, ஒரு இல்லை. நிலை. ஸோ அப்ப அந்த அலையை உணர்ந்துட்டீங்கனாலே இன்பமா துன்பமா முதல்ல நம்மளுக்கு என்னன்னா சுயநலம் ஜாஸ்தியா இருக்கும். மனுஷன் ஆரம்பத்துல இருந்து ம், வரும்போதே என்ன பண்ணான், அவன் தனக்கு தான் அப்படின்னு வளர்ந்துட்டான். திடீர்னு போய் ம், உனக்கு இல்ல எல்லாம் எல்லாருக்கும்னா அவன் ஒத்துக்கு போறது இல்ல. அதான் விஷயமே. ம். அதை உணர்வதற்காகத்தான் அகத்தாய்வும் தவமும் மகிழ்ச்சி ஏற்படுத்தினதே. பொதுவா இப்ப ஒண்ணு சொல்லுங்க, நீங்க மண்டலம் மூணு நீங்க தாராளம் மூடுங்க, தப்பே கிடையாது. ஏன்னா இல்ல இல்ல, யாருக்கு மூடுறதுக்கு தேவையோ இல்ல, அவங்களுக்கு கிடைக்கட்டும். யாரும் வர்றது இல்ல. ஏன்னு கேட்டு இங்க போனா இவங்க எல்லாத்தையும் விட சொல்றாங்க. இங்க ம் எதுவும் கிடைக்காதுன்னு சொல்றாங்க. ஒண்ணுமே கிடைக்காதுமா, இருக்கிறதுல நீ திருப்தி அடைவ,
புதுசா கிடைக்கணும்னு நினைச்சு இங்க வர்றதுன்னா வராத அப்படின்னு சொல்லுவேன். அப்ப சரிங்க. அவங்க வேற இடத்த நோக்கி போறாங்க. ரைட்டு ம். போங்கம்மான்னு அனுப்பிச்சு விட்டுறேன். அவ்வளவுதான். ஒண்ணு இல்லைங்க. இத மட்டும் சொல்லுங்கய்யா. நீங்க நினைத்தது நிறைவேறும் அப்படின்ற விஷயத்த மட்டும் சொல்லி இந்த பாவனை செய்ய சொல்லிடுங்க. வெறும் தவத்துல உட்காந்து வெறும்னா பாவனை கூட பண்ண சொல்லுங்க. கொஞ்ச நாள்ல ஏதோ ஒண்ணு நன்றிங்க. நடக்கும் அவங்களுக்கு. அப்போ தன்னாலே வாழ்க வளம். வந்துருவாங்க. வாழ்க அவ்வளவுதான் வளமுடன். இருந்தோம். ஆனா உண்மைங்க நீங்க செஞ்சது வந்து என்னன்னா, அவங்கவங்க ம். கர்மயத்தின விளைவால தான் இந்த இந்த இதெல்லாம் கிடைக்குங்க. இது சும்மா கிடையாதுங்க. இது வந்து விக்கிற விக்கிற பொருள், வியாபார பொருள் அல்ல ஆன்மீகம். யாருக்கு ஆமா ஆமா. பிராப்தம் இருக்கோ அவங்க மட்டும் தான் உள்ள வர முடியும். யாராலும் மித்த யாரும் வரவே முடியாதுங்க. உங்களை வந்து நன்றிங்க நன்றிங்க. நாடி வந்து பாவம் பாருங்க. நீங்க இவ்வளவு பெரிய இது நடத்தி குழு நடத்தி எவ்வளவோ தத்துவங்களை கொடுக்குறீங்க. அந்த தத்துவத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஃப்ரீக்குவன்சில அவங்க இல்ல, அலையக்கத்துல இல்ல. எல்லாம் இல்ல. பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய அந்த இந்த மனித இனங்களுக்கு ஆசாபாசத்துக்கு உட்பட்டு அந்த அலையக்கத்துக்கு போயிட்டாங்க. நம்ம அலையக்கத்துக்கு ஆமா. ஒத்து வரமாட்டாங்க. லேட்டா தான் ஆகும். நம்ம பொறுமையா தாங்க இருக்கணும். வாழ்க வளமுடன். நன்றிங்க நன்றிங்க. வாழ்க்கணும் வாழ்க்கணும். ஏன் மன்னிக்கணும், அதெல்லாம் தவறு இருந்தா என்னை திருத்துங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. சந்தோஷங்கய்யா. வாழ்க்கை போறதை பத்தி கவலையப்படாதீங்க. தன்னால வருங்கய்யா, திருப்பி வரும். ஐயா வாழ்க வளமுடன். உங்க உங்க அலை இயக்கமா நன்மணி இயக்கம் ஒரே மாதிரி ஒத்து போறது நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நீங்க ஒரே சந்தோஷங்கய்யா. ட்ராக்ல எல்லாம் தான் ஒரே அலையக்கெல்லாம் ஒண்ணு ட்ராக்ல சேர்றது. பயணிக்கிறோம். ஐயா அலையக்கெல்லாம் ஒண்ணு சேர்றது இறைத்தன்மைக்கு ஒண்ணுதானே சேரும். இது பெருமைப்படுத்த அதுதான் வேண்டியது. அதாங்க இந்த பிரபஞ்சம் ஒத்த எண்ணங்களை எல்லாம் இணைக்கணுவாங்க. அந்த வகையில தான் நீங்க எங்களோட இணைஞ்சிருக்கீங்களோன்னு எனக்கு ஒரு இது ஆறு. சந்தோஷம் சந்தோஷம். நல்லதுங்க. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்மணி ஐயா அவர்களுக்கும் நன்றிங்க ஐயா. அடுத்ததாக பரமசிவம் ஐயா, நீங்க கேள்வியை கேட்கலாங்க ஐயா. மைக்க ஒரு முறை டச் பண்ணிடுங்க ஐயா. ஹலோ, வணக்கம். வாழ்க வையகம். கேக்குதாயா? நன்றி. கேக்குதுங்க, ஐயா, சொல்லுங்க. நீங்க அகத்தாய்வு பற்றி சொன்னது ரொம்ப தெளிவாக இருந்ததுயா. அகத்தாய்வுன்னு நம்ம தனியா உட்கார்ந்துக்கிட்டு ஒரு இடம், அதுக்கு ஒரு சூழ்நிலை, இதெல்லாம் தேவையில்லை. என்ன பொறுத்தளவுல அகத்தாய்வு வந்து நான் ஒவ்வொரு செயல் செய்யும்னாலேயே மனசு வந்து இந்த மனசாட்சி வாட்ச் டாக் கணக்கா நின்னுக்கிட்டு சூப்பர். கவனிக்குது. சில சமயங்கள்ல நம்ம தவற விட்டு தப்பு வந்துருது. எந்நேரம் வாட்ச் டாக் அலர்ட்டா மனுஷன் தாங்க இருக்காது. நம்ம. ம். ஆமா, தவறு வரும்போது உடனே கொஞ்ச நேரத்துல ஒரு 2-3 செகண்டோ இல்ல 1 நிமிஷம் கழிச்சோ நம்ம செஞ்ச தவறை ரியலைஸ் பண்ணிடுறோம். அப்ப நம்ம அதுக்குரிய ரெமெடியல் ஸ்டெப்ஸ் எடுக்கிறாப்புல இப்படிதான் வாழ்க்கை ஓடுதியா. அதனால கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயா தான் இருக்கு. அகத்தாய்வு செய்யறதுனால அகத்தாய்வு வந்து நான் தனியா செய்யல, இது வாழ்க்கையுடைய ஒரு பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் மை லைஃப்னு ஆயிடுச்சு. அதனால இது நன்றாக இருக்குயா. ரொம்ப நீங்க சொன்னது நான் அகத்தாய்வு செய்யலைங்கிற ஒரு குற்ற உணர்வை நீக்கிருச்சு. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். நன்றியா. நன்றி. வாழ்க நீங்க வளமுடன். பஸ்ல போனாலோ, நடந்து போனாலோ, சைக்கிள்ல போனாலோ, வண்டியில போனாலோ டக்குன்னு தோணுது அப்படியே அகத்தாய்வு பண்ணிக்கிட்டே போக வேண்டியதுதான். அப்பப்ப ஆமா. கழிச்சுட்டே போக வேண்டியதுதாங்க. சில சமயங்கள்ல லைக் இது மெட்டீரியல் ஆஸ்பெக்ட்ல சிலது லைக் இது. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே லைக்ஸ், கொஞ்ச நேரத்திலேயே தப்பு, வேணாம் இது வேணாம், தேவையில்லாத இதுக்கு அரசியலோ மற்ற எதுவுமோ எந்தது சமத்து தேவையில்லை அப்படின்னு புறத்தே போகிறது அகத்துல வந்து கொண்டாடுறாப்புல இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா வருது. ஆனா வேகம் போத வீச்சு அதிகமா இருந்தது, இப்ப கொஞ்சம் வீச்சு குறைவா இருக்கு. அதனுடைய வேகம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அடங்குறாப்புல இருக்கியா. நன்றியா. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி நன்றி. வாழ்க வளமுடன்.